இனிய மாலை வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் முத்தமிழ் முற்றம் நிகழ்வில் இன்றைய நிகழ்வாக நமக்குள் புதுமை புகுத்திய பொது கவிஞர்களின் மீள்பார்வை கருத்தரங்கம் நிகழ உள்ளது. இந்த இனிய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் கருத்தாளர்களாக திருமதி புனிதா பாண்டியராஜன் அவர்களையும், திருமதி சுபா அவர்களையும், ஆசிரியர் ராஜா அவர்களையும், செல்வலட்சுமி அவர்களையும், ராஜி சுரேஷ் அவர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வரவேற்கிறோம். இப்பொழுது நிகழ்வு ஆரம்பமாகிறது. என்னை நன்றாக படித்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, இனிமை தமிழ் மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் நல்லமுது. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் முதல் முறையாக ஒரு சிறப்பான கருத்தரங்கம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் எமது பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே பெரும் திரளாக குழுமியிருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர் பெருமக்கள், அத்துணை அறிஞர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எமது பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இங்கே ஆகச்சிறந்த கருத்தாளர்கள், பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மிக சிறப்பாக ஒளிப்பெருக்கி ஒளிப்படம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும், அருமையான ஒளிப்பெருக்கி அமைத்து கொடுத்த அன்பு தம்பி அவர்களுக்கும், ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு ஒளிப்பெருக்கி என்பது மிக மிக அவசியம். மிக அருமையான ஒளிப்பெருக்கி. அதைவிட இந்த மேடை மிக அற்புதமாக இருக்கிறது. அருமையான ஒரு மேடை. இந்த மேடையில் முதல் முறையாக எங்களது பாதம் பட்டதற்கு தமிழ் அன்னைக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இது நமது தென்னகத்தின் களஞ்சியம் இல்லையா? இதை நாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த கடமை இருக்கிறது. எப்படி நாம் பரம்பரையாக வீட்டில் இருக்கின்ற சொத்துக்களை, நாம் மூதாதையர் சொத்துக்களை பராமரித்து கொண்டு இருக்கிறோமோ, அதே போல இங்கே சிறந்த நிர்வாகத்தார்கள் இந்த நூற்றாண்டு நூலகத்தை பராமரித்து வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் நமது பங்களிப்பு ஏதாவது இருக்க வேண்டும். ஏன்னா இது வரலாற்றுக்கு, நமது இளைய தலைமுறைக்கு இது மிக மிக அவசியமான ஒன்று. கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆகிறது என நினைக்கிறேன் இந்த நூலகம் அமைத்து. பல்வேறு போட்டித் தேர்வு மாணவர்கள் இதன் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள். குரூப் 1 தேர்வு, குரூப் 2 தேர்வு, கிட்டத்தட்ட ஏன் யூபிஎஸ்சி தேர்வு கூட வென்றிருக்கிறார்கள். அதைவிட சிறந்த பேச்சாளர்களுக்கு எங்கள் எழுத்தாளர் சுபா அவர்களுக்கு ஒரு பேச்சுக்கு ஒரு சிறந்த ஒரு நூல் தேவைப்பட்டது. அந்த நூல் வேண்டுமென்றால் எங்கேயுமே கிடைக்கவில்லை. அந்த காப்பிய இலக்கணம், சங்க இலக்கியம், அத்தனை தமிழ் இலக்கியங்களும் நமது பொக்கிசமான கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இது நூலகம் அல்ல, இது எங்களது பார்வைக்கு ஒரு பல்கலைக்கழகமாக இங்கே தோன்றுகிறது. அப்பேற்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு நாங்கள் வருகை புரிந்ததற்கு உங்கள் சார்பாக உங்களுக்கு முதலில் நன்றி சொல்லி கடமைப்பட்டு, அடுத்தபடியாக நேரடியாக காலத்தின் அருமை கருதி நாங்கள் நிகழ்ச்சியை துவங்கலாம் நினைக்கின்றோம். இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும், நமக்குள் புகுமை புதுத்திய கவிஞர்களின் மீள்பார்வை என்ற ஒரு தலைப்பு. இன்னைக்கு முத்தமிழ் முற்றம் அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பேரு அழகா இருக்கு. முத்தமிழ், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், மூன்றும் முத்தமிழும் சேர்ந்து ஒரு முற்றமாக இங்கே குழுமி இருக்கிறது இல்லையா? நமது நூற்றாண்டு நூலகத்தில், இந்த நூலகத்தில் நமக்குள் புதுமை புகுத்திய புது கவிஞர்களின் மீள்பார்வை. நம்ம கவிஞர்கள்லாம் நம்ம அனைவருக்கும் தெரியும். கவிதை என்றால் என்ன? முன்னெல்லாம் மரபு கவிதை இருந்தது, அதற்கு பிற்பாடு புது கவிதை இருந்தது, அதற்கு பிற்பாடு கைக்கு கவிதை வந்து விட்டது. மரபு கவிதை படித்தோர்கள் மற்றும் அறிஞர் பெருமக்களுக்கு மட்டும்தான் புரியும், ஏன்னா படிக்காதவர்களுக்கெல்லாம் புரியாது. அடுத்த பிற்பாடு புது கவிதை வந்தது, அதற்கு பிற்பாடு கைக்கு வந்தது. இப்போ மரபு கவிதை எழுதுபவர்களை மரபு கவிஞர்கள் என்று சொல்வார்கள். மரபு கவிஞர் அது எப்படி இருக்கும் என்று கேட்டால், அது யாப்பு இலக்கணம், யாப்பழுங்காரிகை, வாய்ப்பாடு, நேர் நேர் தேமா, நிறைநேர் புளிமா என்று சொல்வார்கள் இல்லையா? நம்மலாம் படித்திருப்போம். அப்படி வாய்ப்பாட்டோடு சேர்ந்து அமைந்திருக்கும். அப்பேற்பட்ட மரபு கவிதை இருந்தது. அதற்கு பிற்பாடு புது கவிதையில் சற்று மாற்றத்தை ஏற்படுத்தி நமது பாரதி அவர்தான் முதல் முறையாக புது கவிதையில் சற்று மாற்றத்தை ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னாடி ஒரு கவிதை எப்படி இருக்கணும், கவிதைனா என்ன என்பதை நமது கவிஞர் அற்புதமாக சொல்லியிருப்பார். உள்ளத்து உள்ளது கவிதை, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்து உரைப்பது கவிதை. நம்ம உள்ளத்தில் உண்மையாக இருக்கணுங்க.
கவிதை என்பது கவிஞர்களுக்கு அனைவருமே வந்து உள்ளத்திலிருந்து உண்மையை தான் எழுதுவாங்க, அவங்களுக்கு பொய் எழுத வராது. சொல்லுவார்கள் கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்வார்கள், அது கற்பனையாளருக்கு. கவிஞர், உண்மையான கவிஞர் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே எழுதுவார். அதுதான் உள்ளத்தில் இருந்து உண்மையாக வெளிவர வேண்டும். அதுவும் எப்படி வர வேண்டும்? தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்து உரைக்க வேண்டும் என்று சொல்கிறார். தெல்ல தமிழ், அதாவது இன்னைக்கெல்லாம் தங்கிலீஷில் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா, தங்கிலீஷில் பேசுகிறோம். பேருந்துன்னா யாருக்கும் தெரியல, பஸ் ஸ்டாண்டு அதான் தெரியுது. நமது தமிழ் மொழியை வந்து காக்க வேண்டிய சூழல், தமிழ் மொழி பாதுகாக்க வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம். அந்த தெளிந்த தமிழில் உரைக்க வேண்டும், அதுதான் கவிதை. இது யார் சொல்கிறா அப்படின்னா நம்ம நாமக்கல் கவிஞர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொல்கிறார். இந்த கவிதை நம்மெல்லாம் தெரியும், பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த அடிகள் வந்து. ஏனென்று கேட்டால் முன்னொரு காலகட்டத்தில் பெரியவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தோன்னா இந்த பக்கம் தேனி பக்கம் கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தைகளை கொன்றார்கள், நமக்கு தெரியும். இப்போ 2-3 வருடங்களுக்கு முன்பாக கூட மார்ச் 8 பெண்கள் தினம் கொண்டாடி கொண்டு வருகின்ற சூழலில் கள்ளிப்பால் கொடுத்து அதாவது அவர்களை வந்து விஷமித்து கொன்றார்கள் இல்லையா. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் நிறைய வரதட்சணை கொடுமை, சீர் செய்ய முடியல. ஆடிக்கு பெண்களை வந்து கட்டி கொடுத்தா ஆடிக்கு அழைக்கணும், தீபாவளிக்கு அழைக்கணும், அடுத்து நிறைய அவங்களுக்கு பேர்காலமாக்கணும், நிறைய செய்முறைகள் செய்யணும். இப்படி பெண் குழந்தைகள் பிறந்தாலே அவர்களுக்கு நகை நட்டுக்களை சேர்த்து வைக்கணும். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய அது தலைக்கு ஒரு பாரமாக இருந்தது. அப்பேற்பட்ட சூழலை வீட்டில் வசதி இல்லை. அப்போ பெண் குழந்தைய பிறந்தா என்ன பண்ணுறது? அதனால் அவர்கள் என்ன பண்ணார்கள்னா கள்ளிப்பால் கொடுத்து இன்னொரு காலகட்டத்தில் அவர்களை வந்து மண்ணோடு மண்ணு புதைத்தார்கள். அதைத்தான் நமது கவிஞர் எழுதினார், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று இல்லையா. ஒரு பெண், வள்ளுவர் கூட சொல்வார், தற்காத்து தற்கொண்டான் மேனி சொற்காத்து சோர்வு இலால் பெண் இல்லையா. அப்படி ஒரு பெண்ணானவள் உயர்ந்த நிலையில் இருக்கார், கருவை சுமக்கிறார். அப்ப கடவுளுக்கு நிகரானவள் பெண், அந்த பெண்ணை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பெண்ணை மதிக்கத்தக்க வகையில் இந்த கருத்துக்களை நமக்கு கவிஞர் சொல்லுறார். இது பெண்களாகிய நமக்கும் பெற்றோர்களாகிய அனைவருக்குமே பொருந்தும். இந்த 2 அடிகளுக்குள் ஆகச்சிறந்த கருத்துக்கள் புதைந்து கிடக்கின்றன. அடுத்தபடியாக நமது பாரதி இல்லாமல் எதுவுமே இல்லை. பாரதி எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமமென கொள்வதால் என்று சொன்னார் இல்லையா. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமமென கொள்வதால் பூணு நல்லறத்தோடு இங்கு ஒரு பெண் வந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், அச்சமும் நாணமும் நாய்களுக்கு வேண்டுமாம், வீர நல்லறம் ஞான சுதந்திரம் போற்றும் பெண்ணின் நற்குடி குணங்களாம் என்று சொன்னார். அதைவிட நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யார் அஞ்சாத நெறிகளும் என்று திமிராக ஒரு பெண் எப்படி இருக்கணும்? திமிராக இருக்க வேண்டும், யான செருக்கோடு இருக்க வேண்டும், தலை குடிந்து நடக்க வேண்டாம். அவள் பெண் என்பவள் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். நிறைய பெண்ணுக்கு ஒரு துணிவு வேண்டும் என்று சொன்னார் இல்லையா. அப்ப பெண்ணுக்கு ஒரு துணிவு கொண்டு வர வேண்டும் என்று பாரதி சொன்னார். அதை விட பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்து அடக்கி வைக்கணும், பூட்டி வைக்கணும்னு இல்லை. பெண்கள் வீட்டில் விலகி ஒரு பொந்தில் விலகி வெளியில் வருவாங்க. அப்பேற்பட்ட பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பற்பல சாத்திரங்கள் படைப்பறாம், பற்பல சரித்திரங்கள் படைப்பறாம் என்று பாரதி வந்து துணிச்சலாக எழுதினார். அதை விட பெண்கள், அவருக்கு வந்து வீட்டில் பாரதிதாசன் வந்திருக்கிறாரு, அவருடைய மனைவி வந்து ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போயிட்டாங்க. பாரதிதாசனுக்கு பால் கொடுக்கணும், இல்லை டீ காப்பி போடணும், அடுப்பை பற்ற வைக்கிறாரு, சட்டியை வைக்கிறாரு, பாலை வைக்கிறாரு, அடுப்பை வந்து பொருத்த முடியல. அப்போ தான் எழுதுறாரு, எல்லாத்தையும் போட்டுட்டு பேப்பரை எடுக்கிறாரு, கையில் வந்து பேனாவை எடுக்கிறாரு. பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று பெண்மையை போற்றி புகழ்ந்து எழுதுகிறார். பாரதி புது கவிதைக்கு ஒரு அடித்தளமாக இருந்தவர். பாரதிக்கு பிற்பாடு நிறைய கவிஞர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அதை விட பாரதி வந்து எட்டயபுரத்து ஜமீன் அவரிடம் ஒரு 1921 ஒரு கவிஞர், அவை கவிஞராக இருந்தார். அவை கவிஞராக இருந்து கொண்டு வரும் பொழுது அவருக்கு தமிழில் கவிதை எழுதி கொண்டே இருக்கிறாரு. ஏன்னா ஒன்று தெரியவில்லை, ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போ
நமக்கு தொழில் கவிதை. அந்த தொழில் கவிதை என்றால் ஒரு இடத்தில் நாம் வேலை பார்க்க வேண்டாம், வெளியில் வந்து சுதந்திரமாக நாம் கவிதை எழுத வேண்டும் என்று நினைத்து அவர் என்ன பண்றாரு, வெளியில வர்றார். அப்பொழுதுதான் சொல்றார், ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டோமே என்று அற்புதமாக 1921 அவர் பாடிய அந்த 2 அடிகள் என்னவாக மாறியது என்றால் 1947 சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னாடியே அது சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு அடிநாதமாக இருந்தது. அப்ப ஒரு கவிஞன் தீர்க்கதரிசியாக பின்னால் வருவதை முன்னாலே சொல்லக்கூடிய ஒரு ஞான சக்தி பெற்றிருக்கிறார் என்றால் இது போற்றக்கூடிய வைர வரிகள் அல்லவா. இப்ப அது மட்டுமல்ல, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அற்றிடும் என்று சொல்கிறார். பெண்கள் வந்து அறிவை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அறிவை வளர்த்தா பேதமை முற்றிலும் அகற்றிவிடும் என்று கூறுகிறார் பாரதி. ஆகையால அனைவரும் பெண்களுக்கு கல்வி முக்கியத்துவத்தை, பெண் கல்வி முக்கியத்துவத்தை இதை வலியுறுத்துகிறார். இந்த வரிகள் பெண் கல்வி முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. இது மட்டும் சொல்கிறார் என்றா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று சொல்கிறார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண்டோம் என்று சொல்கிறார். அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும். என்ன மொழிகள் தெரியும்? ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், இந்தி தெரியும், கிட்டத்தட்ட உருது தெரியும். இத்தனை மொழிகள் தெரிந்திருந்தாலும் கூட அவருக்கு தமிழ் மீதுதான் அதீத பற்று. உலக தேசங்கள் அனைத்தும் சென்றிருந்தாலும் கூட அவர் ஆராய்ந்து சொல்கிறார், செம்மொழி போல், அதாவது சொல்லில் உயர்வு தமிழ் சொல்தான் என்று அடித்து சொல்கிறார். இவருக்கு பின்னால் வந்த திருவிக்கா என்ன சொல்கிறார் என்று கேட்டால், தமிழனை போல் உயர்ந்த மொழி தரணியில் வேறு எங்கும் இல்லை என்று சொல்கிறார். அப்ப பாரதி என்ன சொல்றாரு, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண்டோம் என்று சொன்னார். திருவிக்கா என்ன சொல்றாரு, அடித்து சொல்கிறார், தரணியிலே தமிழ் மொழி போல் எங்கும் இல்லை என்று, வேறு எங்கும் இல்லை என்று இவர் அடித்து சொல்கிறார். ஒவ்வொரு கவிஞனும் தமிழ் மொழிதான் உலகத்திலே சிறந்தது என்று அடித்து சொல்கிறார்கள். இப்ப நம்ம நாமக்கல் கவிஞர் எடுத்துக்கொண்டா, திலகர் என்ன பண்ணார், திலகர் போட்ட விதை பாரதியாக இருந்தது. அதற்கு பிற்பாடு காந்தி போட்ட விதை யாராக இருந்தது என்று கேட்டால் நாமக்கல் கவிஞர். அவர் என்ன சொல்றாரு, காந்தி வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம், உப்பு காய்ச்சுவதில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறார். உப்பு சத்தியாகிரகம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம பங்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஏதாவது செய்யணும் இல்லையா, அதற்கு நம்ம கவிஞர் என்ன பண்ணுறாரு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம், இப்போ இலக்கிய கூட்டம் இருங்க, ஊரில் வந்து கவர்ச்சி நடனம் பொங்கலெல்லாம் நிறைய ஊரில் பண்ணுவாங்க. பொங்கலில் 3 நாடகம் நடத்துவார்கள். முதல் நாள், 2வது நாள் கவர்ச்சி நடனம் நடக்கும். அடுத்த 3வது நாள் பட்டிமன்றங்கள் போன்ற நிகழ்வுகள் நடக்கும். இது அனைத்து கிராமங்களிலும் நடக்கிறது. நாடகத்திற்கும் பட்டிமன்றம் போன்ற இலக்கிய நிகழ்வுக்கும் கூட்டம் வராது. ஆனால் இந்த கவர்ச்சி நடனத்துக்கு பார்த்தீங்கன்னா அலை மோதும். அப்பேற்பட்ட சூழலில் அந்த காலகட்டத்திலேயே நம்ம தேசத்தை பாதுகாக்கிறதுக்கு, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழகத்தை நமக்கு, நமது சொத்தை நாம் மீட்டெடுப்பதற்கு மக்கள் சேர வேண்டும், அதுக்கு ஒற்றுமைதான் சிறந்த பலம் என்று ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக நம்ம கவிஞர் என்ன சொல்றாரு, மக்களிடையே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, எல்லாம் வாங்க, சத்தியத்தை நித்தமாக நம்புனீங்கன்னா யார் எங்கள் பின்னாடி வாங்க என்று கூட்டத்தை சேர்த்து நமது விடுதலைக்காக போராடுகிறார். விடுதலை உணர்ச்சியை வந்து அங்கே மக்களிடையே ஏற்படுத்துகிறார். என்றால் போர் கத்தி எடுத்து நம்ம இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். தேசத்தில் வாகா எல்லை பார்டரில் வந்து காவல் காத்து 24 மணி நேரமும் அவர்கள் நாட்டை காத்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும்தான் தேசத்தை காக்கும் பணி அல்ல. நமது கவிஞர்கள் தேசத்தை காப்பதற்காக மக்களிடம் நல்ல விதைகளை தூண்டுகிறார்கள் இல்லையா? இதுவும் நமது தமிழ் கவிஞர்களின் ஒரு சொத்து, அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பதை இந்த கவிதை வரிகள் நமக்குள்ள வந்து ஒரு புதுமையை புகுத்துகிறது. அப்பேற்பட்ட பாரதி பார்த்தோம், திருவிக்கா பார்த்தோம். ஏன்னா புதுமை கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அத்தனை கவிஞர்களையும் என்னென்ன நமக்குள் வந்து புதுமை புகுத்தி இருக்கிறது, நமக்குள் என்ன அதாவது நமக்குள்ள என்ன இருக்கு, அந்த கவிதை வரிகள் நம்மிடையே என்ன தூண்டுகிறது, என்ன சிந்திக்கிறோம், நாம் என்ன சொல்கிறோம், நாம் என்ன இதன் மூலம் பயனடைகிறோம், நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று
ஒரு சில வரிகள் ஒவ்வொரு கவிஞரிடமிருந்து, ஏன்னா அது மிகப்பெரிய கடல் கவிதைகளை புரட்டி பார்த்தால் கடலின் ஆழத்தை எப்படி நாமளால் அளந்து பார்க்க முடியாதோ, இமயமலைக்கு நிகர் இமயமலை தான். இமயமலையின் உயரத்தை எவராலும் அளந்து பார்க்க முடியாது. அதே போலத்தான் கவிஞர்களின் படைப்பை எவராலும் அளந்து பார்க்க இயலாது. அந்த கவிஞர்களின் படைப்பில் நமக்குள் சிந்தனையை தூண்டும், வைராக்கியத்தை, துணிவை, அன்பை தரும் ஒரு சில வரிகளை மட்டும் நாம் மீள்பார்வைக்காக இங்கே சிந்திக்க இருக்கின்றோம். பாரதிதாசன் என்ன சொல்றார் கேட்டா, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை, கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்று சொல்கிறார். இப்போ கல்வி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அங்கே என்ன? கலர் நிலம், வறண்ட தரிசு பூமி இல்லையா? நம்ம உலகத்தில் கல்வி, நம்ம தமிழ்நாட்டில் கல்வியே இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் வறண்ட நிலமாக இருக்கும். கல்வி படித்தீர்கள் என்றால் அந்த பூமி செழிப்போடு இருக்கும் என்று மிக அற்புதமாக இங்கே சொல்கிறார். அங்கே வறண்ட பூமியில் என்ன விளையும், கலர் நிலத்தில் என்ன இருக்கும் என்று கேட்டால் புல்லுதான் இருக்கும். கல்வி இல்லைனா சமுதாயத்தில் நல்ல மக்கள் கிடைக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை நமது பாரதிதாசன் அவர்கள் இங்கே முன்வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக நமது தோழர் ஜீவா அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர் காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை என்று சொல்கிறார். ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடியவர் காலுக்கு செருப்பு இல்லை, நடந்து வெயிலுனால் சரி, மழையினால் சரி, காடுனால் சரி, மேடுனால் சரி, அவர் எப்படி நடக்க முடியும்? காலில் செருப்பு இல்லாமல் நடக்க முடியும். நடந்து போகிறார். அவருக்கு சரி காலில் செருப்பு தான் இல்லை, வயிற்றுக்கு கஞ்சியாவது இருக்குன்னு கேட்டிங்கன்னா கஞ்சியும் கிடைக்கல, கால் வயிற்றுக்கு கூழ் கூட கிடைக்கல. அப்போ ஒரு வறியவன் நமது தேசத்தில் ஒரு கடைக்கோடு ஒரு மூலையில் ஒரு ஏழ்மை நிலையில் ஒரு வறியவர் இருக்கிறார் என்பதை நமக்கு அனைவருக்கும் இங்கே சிந்திப்பதற்காக தோழர் ஜீவா அவர்கள் இந்த வரிகளை சொல்கிறார். அடுத்து கொத்தமங்கலம் சுப்பு அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், சூட்டு காட்டு பூட்ஸு போடும் தொல்லை நீங்கி தாட்டு பூட்டு நீங்கி நவில் தமிழ் பயிறு விளையணும், சூட்டு காட்டு பூட்ஸு போடும் தொல்லை நீங்கி தொலையணும், தாட்டு பூட்டு நீங்கி நவில் தமிழ் பயிர் விளையணும், வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டு வீதியாக்கும் பழக்கம் போய் வீடு வாசலாகி நாடு விதரணையா வாழணும் என்று சொல்கிறார். அப்போ இதன் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நமக்கு முன்னோர்கள் காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இருந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கெல்லாம் நம்ம வீடை எப்படி பராமரிக்கிறோம்? காலையில் எழுந்திருது, வாசல் தெளித்து கோலம் போட்டு நல்லா வீடு முற்றம் முழுவதையும் நல்லா மங்களகரமாக தூப ஆராதனைகள்லாம் செலுத்தி நமது மங்களகரமான பொருட்களை பார்க்கிறோம், மங்களகரமாக நிகழ்வுகளை அனைத்தும் செய்கிறோம், வீட்டையே கோவில்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம தமிழர்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் காலத்தில் என்னவா இருந்தது? வீட்டுக்குள்ளேயே பூட்ஸ் போட்டு நடந்தார்கள் என்றால் அந்த நிலை மாற வேண்டும் என்பதை கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் தெள்ளத் தெளிவாக தமிழர்களின் பழக்கம் பண்பாடு நிற்க வேண்டும் என்பதற்காக இங்கே தெளிவுபடுத்துகிறார் என்றால் நாம் அந்த கவிஞரை போற்றி பாராட்டப்பட வேண்டும். அப்போ அடுத்து வாணிதாசனை எடுத்துக்கொண்டோம் என்றால், நோக்கடா கீழ்வான் தங்க காட்டாற்று நுண் முகில்கள் ஆக்கிய அழகைக்கான 1000 கண்கள் வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு இயற்கையை ரசிக்கிறோம். இப்போ கலைஞர் நூற்றாண்டுக்கு உள்ளே வரும்போதே இந்த மதுரை மாநகரில் அவ்வளவு டிராஃபிக்குங்க, அவ்வளவு இறைச்சனால சத்தம். இங்கே வரும்பொழுது மனதுக்கு அமைதியான ஒரு சூழல். இப்போ பெரியவங்க நிறைய பேர் இருக்கீங்க, மூத்த குடிமக்கள் இருக்கீங்க, இல்லங்களில் இருப்பதை விட இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு வரும்போது உங்களுக்கு சத்தியமாக மனதில் ஒருவித அமைதி இருக்கும் இல்லையா? இந்த அமைதியை நாம் ரசிக்க வேண்டும். இந்த அமைதி இருந்தாலே நமக்கு அனைத்தும் வந்துவிடும். அதே போல இயற்கையை ரசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒவ்வொரு இயற்கையும் நாம் ரசிக்க வேண்டும் என்று வாணிதாசன் சொல்கிறார். கம்பதாசன் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், சூரியனும் ஒரு தொழிலாளி, தினம் உலகம் சுற்றும் தொழிலாளி, வாரி அலையும் தொழிலாளி, எதிர் வந்திடும் காற்றும் தொழிலாளி, பாரி நதியும் தொழிலாளி, இருள் மலரும் உடுவும் தொழிலாளி, பரமனன்னடா கலை பிரமனன்னடா என்று சொல்கிறார். பாருங்க, காலையில் உதிக்கிற சூரியனு யாரு? முதலாளி கிடையாது, தொழிலாளி. மழை முதலாளி கிடையாது, தொழிலாளி. இருள் வருது, பகல் வந்தால் இருள் வருது,
அவர் யாரு? அவரும் தொழிலாளி. இத்தனையும் விட்டுட்டு பரமன் பிரம்மன் 2 பேருமே தொழிலாளி. அப்போல்லாம் நாமெல்லாம் யாரு? இங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஒவ்வொருவரும் ஒரு முதலாளி என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அனைவருமே தொழிலாளி தான். இயற்கையே தொழிலாளி என்று சொல்லும்போது ஒரு கவிஞர் கடவுளையும் தொழிலாளி என்று சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒரு தொழிலாளியாகத்தான் நினைக்க வேண்டும், ஆணவப்படக்கூடாது என்பதை சொல்லாமல் சொல்கிறார் என்று கேட்டால், நமக்குள் எத்தனை ஒரு ஆணவம் இருந்தால் அது இதை படிக்கும் பொழுது நம்ம ஆணவத்தை விட்டு விடுவோம் என்பது தெள்ள தெளிவாக புரிகிறது. அடுத்தபடியாக நமது முத்தமிழ் அறிஞர், இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் முத்தமிழ் அறிஞரை பற்றி, அவருடைய கவிதையை பற்றி பேசாமல் இருந்தால் எனது ஆத்மா சாந்தி அடையாது. எனது இல்லத்திற்கு போனால் இரவு நான் தூக்கம் எனக்கு வராது. ஆகையால் அவர் என்ன கவிதையை நமக்கு தந்திருக்கிறார், அவருடைய படைப்பு என்ன என்பதை இங்கே தெள்ள தெளிவாக நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய 4 வரிகள் என்னை புரட்டி போட்டது. அது என்ன வரிகள் என்று கேட்டால், கற்றார் கல்லார் கற்றார் கல்லார் களனியில் உழல்வோர், கற்றார் கல்லார் களனியில் உழல்வோர், சிற்றால் கொல்லர் சிறு தொழில் செய்வோர், சிற்றால் கொல்லார் சிறு தொழில் செய்வோர், மாதர் நல்லார் மாணவமணிகள், மாதர் நல்லார் மாணவமணிகள், தீதறி வாழ்வில் திளைத்திலே சுதந்திரம். 4 வரல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாரு? கற்றார் படித்தவங்க, கல்லார் படிக்காதவங்க, களனியில் உழல்வோர், களனி விவசாயத்தில் வேலை செய்கிறவங்க, அடுத்து சித்தாள் வேலை பார்க்குறவங்க, கொல்ல பற்றையில் வேலை செய்கிறவங்க, சிறு தொழில் செய்கிறவங்க, எல்லாமே இதில் அடங்கிருச்சு. அதை விட மாதர், நம்மளுடைய மாதர் என்றால் அனைத்து பெண்பணிகள், நல்லார் மாணவ மணிகள், நல்லபடியாக மாணவ மணிகள் என்ன சொல்கிறார் என்றால் நல்லார் மாணவ மணிகள் என்று சொல்கிறார். அப்போ அனைவருக்கும் என்ன பண்ணணும்? தீதரு வாழ்வில் திளைத்தலே சுதந்திரம் என்று சொல்கிறார். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, துன்பம் இருக்குது, தீது இருக்குது. அந்த தீமையை அறுத்து வாழ்வில் சந்தோஷம் அடைந்தால்தான் அது சுதந்திரம் என்று சொல்கிறார். அப்போ சுதந்திரனா நம்ம ஆங்கிலேயரிடமிருந்து நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்பது அல்ல, இனியும் ஒவ்வொருவருக்கும் அந்த தீமையை அறுக்க வேண்டும். தீதரு வாழ்வில் திளைத்தலே சுதந்திரம் என்ற கருத்து நமக்குள் எனக்குள் புரட்டி போட்டது என்றால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு நாம் மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக நமது கண்ணதாசன் அவர்களை பேசாமல் போனால் மிகையாகாது. அவருடைய தம்பியை பற்றி பேசிதான் ஆக வேண்டும். கண்ணதாசன் என்ன சொல்கிறார்? அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார், நமக்கு தெரியும். திரை இசை பாடல்கள் எழுதியிருக்கிறாரு, நிறைய சங்க இலக்கிய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு, குறுந்தொகை பாடல்களை திரை இசை பாடல்களாகவே எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் எழுதிய எழுத்துக்களை ஏதோ ஒருவர் விமர்சனங்கள் செய்தார். பொதுவாகவே பேச்சாளராக இருந்தாலும் சரி, எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, கவிஞராக இருந்தாலும் சரி, ஏன் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு விமர்சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். வீட்டில் இருந்தோம்னா அக்கம் பக்கத்துக்காரங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, குறை சொல்பவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. யாராவது ஒரு மனுஷனை அனைவரும் இவர் நல்லவர் என்று சொல்ல மாட்டார்கள், ஏதாவது ஒரு குறை ஒருவரிடத்தில் சுட்டி காட்டிக்கொண்டே தான் இருப்பார்கள். அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு? அவர் எழுதிய எழுத்துக்களை என்ன சொல்கிறார் என்றால், போற்றுபவர் போற்றட்டும், போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர் வரின் நில்லேன் அஞ்சேன் என்று. இடையே நான் எழுதுனதை எழுதித்தான் இருப்பேன். நீங்கள் போத்துனா போத்துங்க, இல்லைன்னா தூத்துனா தூத்துங்க என்று தைரியமாக துணிச்சலாக எனக்கு என் உள்ளம் என்ன சொல்கிறதோ அதை தெள்ள தெளிவாக நான் எழுதுவேன் என்று சொல்கிறார். இதன் மூலம் நாம் என்ன சொல்லணும்? நமக்காக நம் மனது என்ன சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும். அடுத்தவர்கள் என்ன கூறுவார்கள், என்ன சொல்வார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. யார் என்ன சொன்னால் பரவாயில்ல, நம் மனசு சொல்கிறத நம்ம செய்யணும் என்ற ஒரு கருத்து. இந்த வரிகள், இந்த வைர வரிகள் ஒவ்வொருவரின் மனதையும் புரட்டி போட்டு கொண்டு இருக்கும் இல்லையா? இப்போ நிறைய பாட்டு இன்னைக்கு மாணவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை சற்று குறைந்து கொண்டு இருக்கிறது. இல்லங்களில் 2 சக்கர வாகனம் வாங்கி தரலைன்னா எத்தனை மாணவர்கள் தூக்கு போட்டு கொண்டார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பதை நாம் செய்தித்தாள்களில் பார்க்குறோம். அப்போ அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை தேவை. ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கு கூட ஒரு தன்னம்பிக்கை இன்ற சூழலில் தேவை. அதைத்தான் அவர் சொல்கிறார்.
உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று சொல்கிறார். தன்னம்பிக்கை அவசியம். எல்லாரும் எங்கள் குருநாதர் சொல்வார், இந்த கண்ணதாசன் வரிகளை அனைவரும் நாள்தோறும் எழுதணும். தற்பொழுதெல்லாம் செல்பேசி கைபேசி வந்துருச்சு. இதில் நீங்கள் ரிங்டோனாகவே வச்சுக்கலாம். இந்த வைர வரிகள் மனதிற்கு அவ்வளவு ஒரு உந்து சக்தியாக இருக்கும். நிச்சயமான ஒரு பிரசாதம், ஒரு வரப்பிரசாதம் இந்த வரிகள். இப்படி நிறைய கவிஞர்கள் கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நிறைய கவிஞர்களை பேசுவதற்காக நமது 4 பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கவிஞரை பற்றி முழுமையாக தெள்ளத் தெளிவாக ஆராய்ந்து பேசுவார்கள். நான் மேலோட்டமாக ஒவ்வொரு கவிஞர்களின் அடிகளை நான் எடுத்துரைத்தேன். மீதி இருக்கும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா தெள்ளத் தெளிவாக ஆழ்ந்து, இப்போ மு. மேத்தா இருக்கிறார், பிச்சைமூர்த்தி இருக்கிறார், அடுத்தபடியாக புதுமை பித்தன் இருக்கிறார், இன்றைக்கு பிறந்தநாள் காணும் வைரமுத்து, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரின் கவிஞர்களின் வரிகளை நமக்குள் புகுத்துவதற்காக, நாம் சிந்திப்பதற்காக, நமது மீள்பார்வைக்காக 4 பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தற்பொழுது எனது முன்னுரைக்கு திரையிட்டு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துவிட்டு முடிவரைக்கு நான் மீண்டும் வருகிறேன் என்று சொல்லி இத்துடன் எனது முன்னுரைக்கு திரையிடுகிறேன். நன்றி. மிகச்சிறந்த படைப்புகளை பிரசவிக்கும் அன்னையாகிய தமிழன்னையின் முதல் பிள்ளை வாசகர்கள்தான். அந்த வகையில் முத்தமிழ் முற்றத்தின் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் வாசகர்கள் என்ற முறையில் நாம் இத்தருணத்தில் பெருமகிழ்ச்சி கொள்வோம். தமிழன்னையை வணங்கி இந்நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த சிவகாமி சுந்தரி அம்மா அவர்களுக்கும், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் மேலாளர் மற்றும் பணியாளர்களுக்கும், கருத்தரங்கை நிகழ்த்தும் புனிதா பாண்டியராஜ் அம்மாவிற்கும் மற்றும் என் சக பேச்சாளர்களுக்கும், முக்கியமாக இந்நிகழ்வின் கருவான கவிஞர்களின் வாசகர்களுக்கும், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் வாசகர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இலக்கிய உலகில் புது கவிதைகளை படைத்து வளர்த்தவர்களுள் மிக முக்கியமானவர் புதுமை பித்தன். பழமைக்கு எதிராய் புதுமையின் மீது கொண்ட பித்தத்தை தமது உலக பார்வையாக பறைசாற்றும் புனைப்பெயரே புதுமை பித்தன். நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியான புதுமை பித்தன் ஏப்ரல் 25ஆம் நாள் 1906 கடலூர் மாவட்டத்தில் திருப்பாதிரி புலியூரில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் சோ. விருதாச்சலம், மனைவியின் பெயர் கமலா, மகள் தினகரி. புதுமை பித்தனின் படைப்புலகத்தில் முதலில் காலடி எடுத்து வைக்கும் வாசகனை கவர்வது அவரது மொழி. அவரது மொழி மிகவும் சுயமானது. நெல்லை மற்றும் சென்னை போன்ற வட்டார வழக்குகளை இயல்பாகவே அவரது கதாபாத்திரங்கள் பலவும் கொண்டிருக்கும், அவருடைய கவிதைகளிலும் கொண்டிருக்கும். தமிழ் வாழ்வை புரிந்து கொள்வதற்கு புதுமை பித்தன் ஆற்றியுள்ள பங்கு மிக மிக முக்கியமானது. அவருடைய மொழி மரபின் ஜீவனையும் மண்ணின் சாரத்தையும் இணைத்தது. படைப்புக்கு வலு சேர்க்க உதவிய அவரது ஆற்றல்கள் பல்வேறு தளங்களை சார்ந்தவை. இலக்கியம், புராணம், சமயம், ஜாதி, குடும்பம் போன்ற எந்த தளங்களில் செயல்பட்டாலும், எந்த தளங்களில் அவர் கவிதை எழுதினாலும் அதற்கேற்ற வாசனையை, நம்பகத்தன்மையை அவரால் மட்டுமே வாசகர்கள் மனத்தில் புதுமை புகுத்திவிட முடியும். அவரது படைப்புகள் தமிழ் கலையின் சாதனை என்று பெருமைப்படும் வகையில் இருக்கின்றன. இவரது எழுத்து காலம் வெறும் 15 ஆண்டுகள் மட்டுமே. அதற்குள் எத்தனை படைப்புகள், சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள். தாசில்தாராக பணிபுரிந்த சாமானியனின் உருவத்தில்தான் எத்தனை பெரிய படைப்பாளன், இத்தனை பெரிய கவிஞன். தமிழ் இலக்கியத்தில் தனிமுத்திரை பதித்த புதுமை பித்தன் 15 கவிதைகளை எழுதியுள்ளார். ஆற்றங்கரை பிள்ளையார், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், நாரத ராமாயணம் போன்ற பல கதைகள் பிரசித்தி பெற்றவை. மணிக்கொடி, கலைமகள், ஜோதி போன்ற பல பத்திரிகைகளில் பணியாற்றியவர். ஜெமினி கதை இலாகாவில் பணிபுரிந்தவர். ஔவையார் படவசனம் புதுமை பித்தன் எழுதியதே. 1940 இவரது மொத்த நூல்கள் சேர்ந்த பதிப்பு வெளியானது. அதுவும் அங்கே இருக்குது, பச்சை கலர். அந்த புத்தகம் 1942 இவரோட மொத்த பதிப்பான புத்தகம் வெளியானது. புதுமை பித்தன் கவிதையை பற்றி என்ன கூறுகிறார் என்றால், கவிதை மனிதனின் அழகுணர்ச்சியையும் உணர்ச்சி பன்மையும் சாந்தி செய்வது. கவிதையின் முக்கிய பாகம் அதன் ஜீவசக்தி. அது கவிஞனது உள்மனத்தின் உணர்ச்சி உத்வேகத்தை பொறுத்துதான் அமையும் என்று புதுமை பித்தன் விளக்கம் கூறுகிறார். அவரது பார்வையில் கவிதை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று உருக்கமுள்ள வித்தகரே என்ற தலைப்பில் பின்வருமாறு கூறுகிறார். ஆசை கனவெழுப்பும் அமிஞ்சி பயில்களின் காசுக்குதவா கவைக்குதவா கவிதையிலே சொல்லாதீர் என்றார்.
ஆசை கனவெழுப்பும் அமிஞ்சி பயல்களின் காசு குதவா கவை குதவா கவிதையிலே சொல்லாதீர் என்றார். கருத்து, உணர்ச்சி, கற்பனை வடிவம் ஆகியவற்றால் ஒரு கவிதை சிறந்திருக்க வேண்டும் என்பது கவிதையின் மிக முக்கியமான பண்பு. அதனை புதுமைப்பித்தனின் கவிதைகளில் நாம் நன்றாக உணரலாம். முன்பெல்லாம் இலக்கண நூல்களை பயின்றும் இலக்கியங்களை இடைவிடாது படித்தும் யாப்பு, ஓசை, சீர், அடி, தொடை, தலை என பல இலக்கியங்களை படித்து சிதையாமல் இருந்தால்தான் ஒரு கவிதையை எழுத முடியும். அதன் பெயர் மரபு கவிதை. ஆனால் அப்படியல்ல. இப்பொழுது சாமானியனான நமக்கும் கூட கவிதை எழுத வர வேண்டும் என்றால் இந்த கவிஞர்களுக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த இலக்கணம் எதுவும் இல்லாமல் உணர்ச்சி வெளிப்பட படைப்பது தான் புதுக்கவிதை. பல வசதி வாய்ப்புகள் பெருகியுள்ள இக்காலத்தில் 2-3 பாட்டுகளை கூட நம்மால் நினைவு வைத்திருக்க இயலாது. நாம் புலனத்தில் கூட சேமித்து வைத்துக் கொள்கிறோம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பே பல படைப்புகளை உருவாக்கிய கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் நினைத்தால் இயல்பாகவே தமிழ் நம்மை தலைநிமிரச் செய்து விடுகிறது. தமிழின் சிறப்பே அதுதானே. சில சமயம் நம்மை வியக்க வைக்கிறது, சில சமயம் சிந்திக்க வைக்கிறது, இன்னும் சில நேரங்களில் நம்மை மலைக்க வைத்து விடுகிறது. ஒரு சொல்லை நீக்கிவிட்டு வேறொரு சொல்லை அமைத்தால் கருத்தும் அமைப்பும் சிறக்காது. அப்படி ஒரு சொற்சேர்க்கையை கொண்டு திகழ்வதுதான் கவிதை. வால்ட் விட்மேன் அப்படிங்கிறவரோட புள்ளின் இதழ்கள் என்ற புதுக்கவிதையை பாரதி படிக்கிறார். அதே போலவே தமிழிலும் புதுமை படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் காட்சியல் என்ற தலைப்பில் புதுக்கவிதை எழுதினார். வசன கவிதை அப்படின்னு அதுக்கு ஒரு பேரும் கொடுக்கிறார். புதுக்கவிதை 3 காலகட்டங்களில் வளர்ந்தது. முதலில் மணிக்கொடி காலம், எழுத்துக்காலம், வானம்பாடி காலம். இந்த காலகட்டங்களில் தோன்றிய தமிழ் இதழ்கள் புதுக்கவிதைக்கு பொலிவூட்டின. புதுமைப்பித்தனின் கதைகளும் கவிதைகளும் அவரது நினைவுகள் சுவைக்கும் கரும்புகளின் அடிக்கணுக்களாக நம் மனதில் விரிகின்றன. மிக சிறந்த படைப்பாளியான அவர் நுட்பமானவராகவும் உணர்வுகளில் கூர்மை கொண்டவராகவும் எதிர்மறைகளில் இருக்கும் உண்மை பற்றிய உணர்வுகள் கொண்டவராகவுமே இருக்க முடியும். வாசக மனத்தில் நுட்பமான, வலிமையான, ஆழமான அதிர்வுகளை எழுப்பி அவர்களது அனுபவங்களை எல்லையற்று விரித்து கொண்டு போவதே அவருடைய நோக்கம். ஓடாதீர் என்ற கவிதை இப்படி சொல்கிறது: சொல்லுக்கு சோர்வேது சோகக்கதை என்றால் ஜோடி 2 ரூபா. சொல்லுக்கு சோர்வேது சோகக்கதை என்றால் ஜோடி 2 ரூபா. காதல் கதை என்றால் கை நிறைய தர வேண்டும். காதல் கதை என்றால் கை நிறைய தர வேண்டும். ஆசார கதை என்றால் ஆளுக்கு ஏற்றது போல். ஆசார கதை என்றால் ஆளுக்கு ஏற்றது போல். பேரம் குறையாது பேச்சுக்கு மாறில்லை. பேரம் குறையாது பேச்சுக்கு மாறில்லை. ஆசை வைத்து பேசி எம்மை ஆட்டி வைக்க முடியாது. ஆசை வைத்து பேசி எம்மை ஆட்டி வைக்க முடியாது. காசை வையும் கீழே பின் கனவுதனை வாங்கும். இந்தா இது காலத்தால் சாகாது, காலத்தின் ஏலத்தால் மலியாது. இப்படி கூறுகிறார். தனக்கே உரிய பாணியான நையாண்டி தொனியில் மிகவும் சிக்கலான பிரச்சனைகளை கூற வல்லவர் புதுமைப்பித்தன் மட்டுமே. படிக்கும்போதே சிந்திக்க வைக்கும், சிரிக்க வைக்கும், பின்புதான் அதன் ஆழத்தை உணர்த்த வைக்கும். பாரதிக்கு பின் என்ற கவிதையில் இப்படி சொல்கிறார்: வேலைக்கு வேலை விருதா கவி சொல்லி நாளும் பொழுதும் கழிஞ்சாச்சே. ஆளாக்கு பாலுக்கோ விதி இல்லை, பச்சரிசிக்கோ தாளம், மேலுக்கேன் ஆச்சார பேச்சு. வேலைக்கு வேலை விருதா கவி சொல்லி நாளும் பொழுதும் கழிஞ்சாச்சே. ஆளாக்கு பாலுக்கோ விதி இல்லை, பச்சரிசிக்கோ தாளம், மேலுக்கேன் ஆச்சார பேச்சு. சங்ககாலம் முதல் புதுமைப்பித்தனான இவரது காலம் வரை ஒன்று மட்டும் ஒன்றிப் போகிறது. வறுமையையும் கலையையும் ஏனோ பிரிக்க முடியாது போலும். இவரது கவிதையில் வறுமையை நன்கு உணர்ந்து கொள்ளலாம். எதிர் விமர்சனங்களுக்கு பின்வருமாறு பதில் கூறுகிறார்: வேதாந்திகள் கைக்குள் சிக்காத கடவுள் மாதிரிதான் நான். வேதாந்திகள் கைக்குள் சிக்காத கடவுள் மாதிரிதான் நான். பிறப்பித்து விட்டவைகளும் அவை உங்கள் அளவுகோல்களுக்குள் அடைபடாதிருந்தால் நானும் பொறுப்பாளி அல்ல. நான் பிறப்பித்து விளையாட விட்ட ஜீவராசிகளும் பொறுப்பாளிகள் அல்ல. உங்கள் அளவுகோல்களைத்தான் என் கதைகளின் அருகில் வைத்து, என் கவிதைகளின் அருகில் வைத்து பார்த்து கொள்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன் என்றார். கூர்மையான சமூக விமர்சனமும் கூட புதுமைப்பித்தனின் தனி முத்திரைதான். 1948 தமது 42வது வயதில் புதுமைப்பித்தன் தியாகராஜ பாகவதரின் ராஜமுக்தி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வசனம் எழுதுறதுக்காக போகிறாரு. அங்கே காசநோயால் ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டு இறந்தும் போடுறார். இவருடைய படைப்புகள் 2002 நாட்டுடைமையாக்கப்பட்டது.
இவர்களைப் போல கவிஞர்களும் எழுத்தாளர்களும் அறிஞர்களும் ஒரு புதுமையை மக்களிடம் விதைக்காமல் விட்டிருந்தால் இதே மேடை கூட இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் மிக ஆழ்ந்து படித்து புலமை பெற்றவர்களுக்கு மட்டும் சொந்தமாயிருக்கலாம். இருக்கைகள் கூட அரசர் போன்றோர் மட்டுமே சொந்தமாயிருக்கலாம். சாமானியனின் சகக்குரல்கள் பலரின் மனதை தொடாமலே போயிருக்கும். நல்ல வேளை கவிஞர்களும் புதுமைகளும் நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. சமுதாயம் எனும் அழகிய பூந்தோட்டத்தில் தேவையற்ற கலைகளான வன்முறை, ஜாதி, மூட நம்பிக்கைகளை களையெடுக்கவும், வாழ்க்கையின் நிதர்சனத்தை, யதார்த்தத்தை, வறுமையை, இயலாமையை எழுத்துக்களில் வெளிக்கொணர புதுமைகளுக்கும் கம்பீரமான எழுத்துக்களுக்கும் சொந்தக்காரரான புதுமை பித்தோன் போன்றவரால் தான் முடியும். வாழ்க தமிழ், வளர்க புதுமை. வாய்ப்புக்கு நன்றி. புதுமை பித்தனை பற்றி மிக அற்புதமாக எடுத்துரைத்த நமது வாசகரும் எழுத்தாளருமான சுபா அவர்களுக்கு நாம் அத்தனை பேரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். அதாவது புதுமை பித்தன் மிகப்பெரிய கடலுங்க. அவரை பற்றி படிக்கணும்னா ஒரு நாள் போதாது, ஒரு மாதம் போதாது, ஒரு வருடம் போதாது, கிட்டத்தட்ட ஒரு யுகம் தேவை. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் இல்லையா? அவருடைய கவிதைகளை மிக சுருக்கமாக எடுத்துரைத்த சுபாக்கு நன்றி சொல்லிட்டு, நிறைய எடுத்து சொன்னால் நேரமாகும், நீங்கள் அனைவரும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு தற்பொழுது அடுத்தபடியாக மிக சிறந்த ஒரு பேச்சாளர், தொலைக்காட்சியில் மிகப்பெரிய நிகழ்வு நடத்தி கொண்டு இருக்கிறார், நமது ஆசிரியர் ராஜி சுரேஷ் அவர்களை மு மேத்தா என்ற தலைப்பில் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலும் முத்தமிழ் முற்றம் நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் வந்துள்ள ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் எங்கள் தோழியர் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு மு மேத்தா பற்றி பேசியிருக்காங்க. புது கவிதைகளில் மூலம் பூபாலம் பாடியவர், மானுடத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக தனது எழுதுகோலை செங்கோலாக உயர்த்தி காட்டியவர், புது கவிதையின் தாத்தா எங்கள் மு மேத்தா அவர்கள். கவிஞர்கள் வெறும் சோற்றுக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல, வெல்லும் சொல்லுக்காக வாழ்ந்தவர்கள். அப்படி தமிழன்னை சிறப்பு பெற்ற வாய்த்தவர்களில் பாரதியார் வரிசையில் ஒருவராக வந்தவர்தான். எந்த கிரீடத்திற்கும் ஏங்காத தன் தலையை தனக்கென கிரீடம் என எண்ணி ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு தான் எழுத்துக்கள் மூலம் மேன்மை பெற்றிட வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளுடன் மரபு கவிதைகளுக்கும் புது கவிதைகளுக்கும் பாளையமாக்கி எளிய நடையில் எளிய தமிழில் எளிய சொல்லாட்சி அமைத்து எளிய குடும்பத்திலிருந்து தமிழ் மக்கள் உள்ளங்களின் கொள்ளை கொண்ட தமிழ் கவிதைகளையும் உரைநடைகளையும் சினிமா பாடல்களையும் அளித்து தமிழுக்கு சிறு வயதிலிருந்தே கையெழுத்து, அதாவது நாலாப்பு படிக்கும் போதேவும் கையெழுத்து என்ற பத்திரிகையில் எழுதியிருக்காரு. தமிழுக்கு உரமூட்டி வளர்த்த தாத்தா வனத்துக்குரிய மு மேத்தா அவர்களை பற்றி பேசுவதில் நான் மிகுந்த பெருமை கொள்கிறேன். இந்த கலைஞர் நூற்றாண்டில் அவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்கிறேன். நான் இயற்பெயர் மு மேத்தா. செப்டம்பர் 5, 1945 பெரிய குளத்தில் பிறந்திருக்காரு. நம்ம மதுரை தியாகராஜா கல்லூரிலாம் படிச்சிருக்காரு. சென்னை மாநில கல்லூரியாக பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. முதல்ல கோவையில் தான் வானம்பாடி இதை எழுத்தாளராக இருந்திருக்காரு. புது கவிதை மூலம் ஒரு மாபெரும் புரட்சியை செய்தவர். இவரின் முதல் படைப்பான என்னதுன்னா கண்ணீர் பூக்கள். நம்ம நூலகத்திலிருந்து வச்சுருக்காங்க. அந்த கண்ணீர் பூக்கள் இது வரைக்கும் 35 பதிப்புகளை கடந்துருச்சு. அவ்வளவு பேர், அது அவரோட பெருமைக்கு இந்த கண்ணீர் பூக்களே போதும்னு சொல்லலாம். அந்த கண்ணீர் பூக்கள் எப்படி வெளிவந்துச்சுன்னு தெரியும்னா, தம் பதிப்பகத்துக்கு கொடுக்க தன்னிடம் கையில் பணம் இல்லை, தன் மனைவியின் நகைகளை அடகுகளை வச்சு தான் அவர் தண்ணீர் பூக்கள் பதிப்புக்கு செலவிட்டார். ஏன்னு கேட்டால், என்னுடைய வாசகர்கள் என்னோட எழுத படிக்கணும் வாசிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் தான். அதுலேருந்து ஒரு கவிதை நான் சொல்கிறேன். எளியவர்கள் தான் அதிகம் கண்ணீர் சிந்துகின்றார்கள். வாழ்க்கையில் அந்த கண்ணீர் துணியை பூவாக்கி கவிதையாக வடிச்சிருக்காரு. எப்படின்னா, மனிதன் பனிக்குடம் உடைந்து பிறக்கிறான், மனிதன் பனிக்குடம் உடைத்து பிறக்கிறான், இறுதியில் நீர்க்குடம் உடைத்து இறக்கிறான், இறுதியில் நீர்க்குடம் உடைத்து இறக்கிறான், இடையில் எதற்கு கண்ணீர் குடம் உடைய வேண்டும் என்று அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது கண்ணீர் எப்படி வருதுன்னா, ஒரு இயலாமக்காரன் தான். இப்போ வீட்டில் கணவன் மனைவிக்கும் பிரச்சனை வருதுன்னா அந்த மனைவி என்ன பண்ணுவா? கணவனை எடுத்து பேச முடியாது, அதனால ஒரு இயலாமை. பள்ளியில் ஆசிரியர் திட்டுறாங்க, பசங்க 4 பேர் சண்டை போடுறாங்க, ஒரு பையன் அழுகிறானா, அவனால் இயலாமை, அவனால் முடியல, எல்லாரும் எழுதி செஞ்சு, அந்த இயலாமை தான் கண்ணீர். நம்ம மு மேத்தா அவர்கள் ஒரு ஏழை பெண்ணு, சின்ன குழந்தை, இந்த சமூகத்தை அவளால் சமாளிக்க முடியல, உட்காந்து எழுதுறா. அதை தான் கண்ணீர் பூக்களாக ஐயா வெளியிட்டிருக்காரு. அடுத்தது, தேச பிதாவுக்கு ஒரு தெரு பாடகரின் அஞ்சல்.
அஞ்சலின் ஒரு கவிதை. அணைக்கட்டில் திறக்கப்படும் தண்ணீர் பள்ளங்களை ஏமாற்றிவிட்டு மேட்டை நோக்கே பாய்கிறது. எப்படின்னா, அணைக்கட்டில் திறக்கப்படும் தண்ணீர் பள்ளங்களை விட்டு மேட்டை நோக்கே பாய்கிறதா. சேரிகளில் மட்டும் நீ யாத்திரை செய்வது என்பதை தெரிந்து கொண்டால் உன்னை நேசித்தவர்கள் தேசத்தை சேரியாக மாற்றிவிட்டார்கள். அதாவது, நீ சேரிகள் மட்டும்தான் யாத்திரை செய்வேன்னு தெரிஞ்சுட்டா இந்த உலகத்தில் உன்னை நேசிச்சவங்க எல்லாருமே சேரிகளாக மாறிட்டாங்கன்னு. எதை பற்றி சொல்கிறாருன்னா, நம்ம இவ்வளோ ஆண்டு சுதந்திரம் அடைஞ்சும் நம்ம நாடு முன்னேற்றாமல் இருக்கு அப்படின்னு மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்துகிறார் இந்த பாடலாம். இவரின் கவிதை நூல்கள் நிறைய இருக்குது, சுருக்கமாக சொல்கிறேன். கண்ணீர் பூக்கள், மனச்சிறகு, முகத்துக்கு முகம், காத்திருந்த காற்று, திருவிழா தெருப்பாடகன், மனதை தேடி, நாயகம் ஒரு காவியம், ஊர்வலம், அவர்கள் வருகிறார்கள், ஒரு வானம் இரு சிறகு, ஆகாயத்துக்கு அடுத்து விடு போன்ற இதெல்லாம் கவிதை நூல்கள் தான். நாவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோழ நிலா, மகுட நிலா. சிறுகதை அவரும் நட்சத்திரம்தான். உரை நூல்கள் மேத்தாவின் முன்னுரை, நினைத்து நெகிழ்ந்தது, அங்கங்கு அன்புகள் என்ற உரை நூல்கள். அதுக்கப்புறம் வெளிச்சம் வெளியே இல்லைன்னு ஒரு கதையை கவிதையாக மாற்றிருக்காரு. கட்டுரை நூல் நானும் என் கவிதையும் தான். இதில் பார்த்தீங்கன்னா, ஊர்வலகம் என்ற கவிதை நூல் தமிழக அரசினோட முதல் பரிசை பெற்றிருக்கு. சோழ நிலா என்ற புத்தகம் ஆனந்த விகடன் நடத்திய பொன் விழா போட்டியில், இலக்கிய போட்டியில் முதல் பரிசு பெற்றிருக்கு. இவர் இலக்கிய விருது, சிந்தனை விருது தொடங்கி 2006ஆம் ஆண்டு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றிருக்கார். ஊர்வலம் என்ற கவிதையில் தற்போது ஒரு கவிதை சொல்கிறேன். தற்போதைக்கு நான் தனிமைப்படலாம், ஆனால் இன்னும் மீதி இருக்கிறது என்னை தொடர்ந்து வரப்போகின்ற தூரத்து ஊர்வலம் அப்படின்னு அழகா ஒரு தன்னம்பிக்கை கவிதை எழுதியிருக்கார். சினிமா உலகிற்கு அடி எடுத்து வைக்கிறார். எப்படி தெரியுமா? வா 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 கண்ணா, மன்னிச்சுக்கோங்க குரல் சரியில்லை, தா 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 கவிதை தா என இளையராஜா அழைக்க சினிமாவில் சுமார் 400 பாடல்களையும் எழுதியிருக்காரு. அதில் அவருடைய சமூகத்தின் பால் கொண்ட அக்கறையும் நம்ம பார்ப்போம். தோட்டத்தில் பார்த்திருக்கேன் அந்த பாடல் நமக்கு எல்லாருமே பிடிச்ச பாட்டு. அதில் ஒரு வரி இருக்குது பாருங்க. சிங்காரமா ஊரு இது சென்னையின்னு பேரு, ஊரை சுற்றி ஓடுதமா கூவமாறு. எவ்வளோ அக்கறையாக எழுதியிருக்காரு பாருங்க. அந்த கூவாரத்தோட புனிதமான ஒரு கூவமாறு சாக்கடையில் கலந்து எவ்வளவு மக்களுக்கு சோகத்தை கொடுக்குன்னு எவ்வளோ அக்கறையாக எழுதியிருக்காருன்னு. வேலை இல்லாதவன் தான், வேலை தெரிஞ்சவன் தான் நான் வீரமான வேலைக்காரன், விவரமான வேலைக்காரன். ஒரு வேலைக்காரனை பற்றி எவ்வளோ அழகாக பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டில் மனுஷங்களை பற்றி யாருமே மனித நேயத்தை பார்க்கலன்னு அக்கறையாக அழகாக படிச்சிருக்காருங்க. பெத்து எடுத்தவன் தான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா. அந்த பாட்டில் ஒரு தாய் தன் குழந்தைய எப்படி விட்டுட்டு போகிறாங்க, அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. பிள்ளையின் மனசு பித்தாச்சு, இங்கு பெத்தவ மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு, அது முறிஞ்சு போன வில்லாச்சு. அந்த குழந்தை தன் பாட்டுப்பட்ட கஷ்டங்கள்லாம் அவ்வளோ அழகாக பாடியிருக்காருங்க. பாடும் நிலாவே இந்த பாட்டை நம்ம யாராலும் மறக்க முடியாது. ஏன்னா இங்கே உள்ள காதலர்கள் அந்த பாட்டில் கேட்கலாட்டி அவங்க சோகமாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறையா பாட்டு பாடியிருக்காரு. கற்பூர பொம்மை ஒன்று, மயில் போல பொண்ணு ஒன்று, பொன்மானே சங்கீதம் பாடவா, என் மனவானில் சிறகை விரிக்கும் மன்ன பறவைகளே. அந்த படம் காசி விக்ரம் நடித்த படம். கண்ணு தெரியாதவர். அதில் ஒரு வரி எழுதியிருக்காரு பாருங்க. கலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடுமா. எப்படின்னா, மனதின் மளிகை வாசம் கிடைத்ததோ மறைநிழல் தேசம் எதற்கு நான் கலங்கியதில்லை. இங்கே அந்த வழியை கேட்ட பின்னர் தான் இப்போ நான் ஒரு தோல்வியில் அடைஞ்சாலும் மன உறுதியோடு எடுத்து என்னோட அடுத்த முயற்சிகளை தொடங்குவதற்கு ஊக்கம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளை மறக்க முடியாத பாட்டு ரெட்டை வால் குருவிலா, ராஜராஜ சோழன் நான். அதில் உள்ள அந்த அந்த எழுத்தெல்லாம் அருமையாக பாடியிருக்காருங்க. இப்போ எல்லாரோட ரிங்டோன்லேயும் அந்த பாட்டு தான் இருக்குது. அவ்வளவு சிறப்பான பாடல்கள். ஒவ்வொரு காதலனை பார்த்தவுடன் ஞாபகத்துக்கு வர்ற பாட்டு அந்த பாட்டு தான். அவர் ஒரு நாள் பேட்டி எடுக்கும்போது அவரோட பற்றி கேட்டாங்க, உங்களோட விமர்சனத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சாப்பிடும் சாப்பாட்டில் கூட இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கலாமோ, அதாவது உப்போ புளிப்போ கூடுதலாக இருக்கணுமோ மனசில் தோணும்ல. அது மாதிரி தான் வெளியுள்ளவங்க மக்கள் என்னை பற்றி பேசுகிறத நான் பெருசாக எடுக்கிறது கிடையாது அப்படின்னு. எந்த நிகழ்வுக்குனாலும் விமர்சனம் இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய கருத்து. ஒன்று கடுமையாக இருக்கும் அல்லது எளிமையாக இருக்கும்.
ஆனால் விமர்சனம் இல்லை என்றால் மோசமானவர்கள் கூட ராஜாவாங்க ஆகியிருப்பாங்க. உச்சத்தில் இருப்பவர்களுக்கு அச்சமாக இருப்பதற்கு காரணமே இந்த விமர்சனம் தான். அதே மாதிரி தனக்கு வாய்ப்பு கொடுத்த இளையராஜாவை பற்றி பேசுகிறாரு. இளையராஜா வங்காளத்துலேயோ வட இந்தியாலேயோ பிறந்திருந்தா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடியிருப்பாங்க. ஆனால் கொண்டாட வேண்டிய அளவிற்கு தமிழகம் அவரை கொண்டாடவில்லை. அதே மாதிரி இளையராஜா கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட வேண்டிய அளவிற்கு கொண்டாடவில்லை என்று தம் மனசில் பட்டதை வெளிப்படையாக சொல்லிடுறாரு. 17 வயசு 1962 காலேஜ் படிக்கும்போது ஒரு கவிதை எழுதுறாரு. 4வது வயசுலேருந்து படித்து பேப்பருக்கு அனுப்பி அந்த கவிதை வரலை. அப்போ எங்கள் அண்ணன் ஒரு தலைப்பு எழுதுறாரு. அண்ணன் பாட்டு எழுதுகிறார், அக்காவுக்கு காட்டுகிறான். கண்ணன் பாட்டு என்கிறான், காகம் பாட்டு என்கிறான், கொக்கு பாட்டு என்கிறான், குருவி பாட்டு என்கிறான். அப்பா கொடுக்கும் காசுக்கு அண்ணன் ஸ்டாம்பு வாங்குகிறான். பேப்பரை தேடி பார்க்கிறான், பேப்பருக்கு அனுப்புகிறான், பத்திரிக்கை அனுப்புகிறாரு. பேர் வருமா என்கிறார், அதாவது நியூஸ் பேப்பரில் பேர் வருமான்னு பார்க்குறார். தினம் தினம் பேப்பரை தேடி தேடி பார்க்கிறார். மனம் திறந்த ஆசையால் மாடிக்கு ஓடி பார்க்கிறார். ஏன்னா வீட்டில் பார்த்தா எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்கன்னு பேப்பர் வந்தோன்னு எடுத்து மாடிக்கு போய் பார்க்குறார். அண்ணன் பாட்டு பேப்பரில் அச்சடிக்கப்படவில்லை. கண்ணை கசக்குகிறான். காசு போச்சே கோபத்தில் அடிக்கிறான். குழந்தைகளை திட்டுகிறான். பாவமாக இருக்கு பாரீர் எங்கள் அண்ணன். இந்த பாடல் அவர் எழுதின கவிதைகள்லாம் பேப்பருக்கு அனுப்பி வரவே இல்லைன்னு சோகத்தில் தற்சயமாக சுதேசமித்திரன் இதழுக்கு எழுதி அனுப்பினது. அந்த கவிதை அருமையாக புகழ் பெற்றிருக்கிறவர்களே. மாபெரும் சிந்தனையாளர்கள் எல்லாம் இந்த சமூகத்தின் புறக்கணிப்பால் புதைக்கப்பட்டுள்ளனர் என்றார் மு. மேத்தா. அது மாதிரி ஆகாமல் இந்த அமர்வுகள் மூலம் நம்முடைய சிந்தனையாளர் கவிஞர்கள் மு. மேத்தா, புதுமை பித்தன், வைரமுத்து, நா. பிச்சமூர்த்தி இவர்களால் இன்னொரு முறை விதைக்கப்பட்டுள்ளார்கள். தீபங்களில் எண்ணெய் தீர்ந்து போகலாம், ஆனால் இன்னும் மீதம் இருக்கிறது. சுட சுட ஒரு சூரியன். இது நான் சொல்லதெல்லாம் மு. மேத்தா அவர்கள் சொல்லியிருக்காரு. சூரியன் இருக்கும் வரை இவ்வுலகம் இருக்கும். சூரியன் ஆட்சி இருக்கும் வரை மு. மேத்தாவின் புகழ் பிரகாசமாக சுடர்விடும் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு என்னை விடுத்த நன்றி கூடி விரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. தனக்கு தொண்டை சரியில்லை என்றாலும் கூட மு. மேத்தா அவர்களின் பாடல்களை பாட முயற்சித்தார். ராஜி அவர்களுக்கு நன்றி. ஏன்னா பேச்சாளர் அன்பு தோழிக்கும் எனக்கும் கடந்த 2-3 நாட்களாகவே இயற்கை சூழல் காரணமாக மாற்றத்தினால சற்று அதாவது சளி பிடித்து கொண்டது, சற்று காய்ச்சல் வந்தது. ஆனால் அன்பு தோழி சிவகாமி சுந்தரி அம்மையார் அவர்கள் நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்ன உடனேயே அனைத்தும் பறந்து போய்விட்டது. காய்ச்சல் 100 டிகிரி இருந்தது கூட குறைந்து நாங்கள் மிக சுறுசுறுப்பாக இந்த மேடையில் பேசியிருக்கிறோன்னா ஒவ்வொரு பேச்சாளருக்கும் ஒரு மேடை மிக மிக முக்கியம். அதைவிட ஒரு பேச்சாளருக்கு தங்கத்தட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வராது, தங்கத்தட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வராது, பட்டுத்தட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வராது, உங்கள் கைத்தட்டு கொடுத்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும். இதுதாங்க நாங்கள் எதிர்பார்க்குறது. ஏன்னா பேச்சாளருக்கும் ரசனையாளருக்கும் ஒரு வித கெமிஸ்ட்ரி இருக்கணும், அப்போ தான் அந்த பேச்சு இருக்கும். நாங்கள் ஊராக மேடைகளை பேச போகிறவங்க. அப்போ என்னென்னா எங்கள் பேச்சாளர் மைக் முன்னாடி நின்று பேச ஆரம்பித்த உடனே முன்னாடி அந்த அமைப்பாளர் கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. பேச்சாளர் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கள் பேச்சாளரும் கடைசி வரைக்கும் முறைச்சமானியே பேசிட்டு வருவாங்க. அப்போ உங்களுடைய ரசனையாளர்கள் முக பாவனைகள் வைத்துத்தான் எங்கள் பேச்சாளர்கள் எப்படி பேசுவார்கள், அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்று நாங்கள் கணிச்சிருவோம். இங்கே இலக்கிய நிகழ்வில் மிக சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அப்பப்போ எங்களுக்கு ஆக்கம் அளித்து வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மிக அற்புதமாக ராஜி சுரேஷ் அவர்கள் மு. மேத்தா அவர்களை பற்றி சுருக்கமாக தெல்ல தெளிவாக மு. மேத்தா எங்கள் தாத்தா, அவரது புகழ் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தார். அடுத்தபடியாக இவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்தபடியாக நமது ஆசிரியை மாண்புமிகு நிதியமைச்சர் தொகுதியான திருச்சுழியிலிருந்து வந்திருக்கிறார் அரசு பள்ளி ஆசிரியை செல்வலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிச்சமூர்த்தி என்று பேசுவார்கள். வள்ளுவனின் வாக்கினிலே பிறந்து கம்பனின் கைகளில் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாகி கல்லுக்குள் சிலையாகி மண்ணுக்குள் நீராகி உனக்குள் நானாகி எனக்குள் நீயாகி நமக்குள் வித்தாக விளங்கும் முத்தான தமிழுக்கு முதல் வணக்கம். முத்தமிழ்
முத்தமிழ் முற்றம் நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருக்கும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் புனிதா பாண்டியராஜன் அவர்களுக்கும், இளைஞர்னாலே வெட்டி அப்படின்ற நினைக்கிற காலத்தில் இளைஞர்கள் தாங்க இந்த சமூக மாற்றத்துக்கே முக்கிய காரணம்னு இந்த நிகழ்வுகளை உட்காந்து எங்களை கௌரவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், முன்னணியில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் பேசுவதற்கு எடுத்த கவிஞர் பிச்சமூர்த்தியின் கவித்திரம். பிச்சமூர்த்தின்னு சொல்லி பேரை கேள்விப்பட்டோம், என்னங்க பிச்சமூர்த்தியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் கவிஞர்கள் அத்துணை பேருமே இந்த உலகத்தின் தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னால் மிகையாகாதுங்க. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியில் ஒருவராக விளங்கியவர் தான் இந்த பிச்சமூர்த்தி. அவரை நான் வாசிக்க தொடங்கிய போது கொஞ்சம் எனக்கு பிரமிப்பாக இருந்தது. பிச்சமூர்த்தின்னு பேர் வச்சுருக்காங்களே, இவர் என்ன பெருசாக செஞ்சுருக்க போகிறாரு அப்படின்னு வாசிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நடேச தீட்சிதர் அப்படிங்கிறவருக்கும் காமாட்சி அம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கும் 1900 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் கும்பகோணத்தில் பிறந்திருக்கார். ஏங்க இவருக்கு பிச்சமூர்த்தின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு 4வது குழந்தையாக பிறந்திருக்கார். முதல்ல இருக்கக்கூடிய 2 குழந்தையும் தவறி போயிட்டாங்க. நம்ம முன்னோர்களினுடைய நம்பிக்கை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கேவலமாக பேர் வச்சா காலன் அவங்கள விரும்ப மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் பிச்சை பிச்சை அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம்தான் அந்த பிச்சை அப்படிங்கிறது பிச்சமூர்த்தி அப்படின்னு ஆயிருக்கு. அவங்களுடைய அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் அப்படின்னு சொன்னால் அழகான பேர் வேங்கட மகாலிங்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்பாவுடைய அதாவது பார்த்தீங்கன்னா நடேச தீட்சிதர் அப்படின்னு அவரை சொல்லும் பொழுது, தீட்சிதர் அப்படின்னு பேர் வைக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பன்மொழி வித்தகர் அப்படின்னே சொல்லலாம். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு இப்படி எல்லா மொழிகளிலும் புலமை பெற்று சித்தாந்த சொற்பொழிவு, பிரசங்கம் இது எல்லாமே பண்ணியிருக்காரு. நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த நம்ம தீட்சிதருக்கு, நடேச தீட்சிதருக்கு வாரிசாக வந்த நம்முடைய பிச்சமூர்த்தி ஐயா அவர்களும் இளமையிலிருந்தே நிறைய ஆன்மீக நாட்டமும் உண்டு, தமிழ் மீது காதலும் உண்டு. அந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக படிக்கிறார். தன்னுடைய கல்வி படிப்பை எங்கே படிக்கிறார் அப்படின்னா, கும்பகோணத்திலேயே தன்னுடைய பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடிக்கிறாரு. முடிக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 7 வயதிலேயே தந்தையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையை வாழணும், வாழ்வதற்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அதுக்காக வழக்கறிஞர் பட்டம் படிக்கிறார். வழக்கறிஞர் படித்து சென்னை சட்டக்கல்லூரியில் வழக்கறிஞர் பட்டம் முடித்து வழக்கறிஞராக வேலை பார்க்குறாரு. பார்த்தாலும் கூட நம்மால் ஏற்கனவே ஆன்மீகத்திலையும் தமிழையும் ஊறி போனவர். அங்கே போய் எப்படி வக்கீலாக ஒர்க் பண்ண முடியும்? வக்கீலாக வேலை பார்க்குற இடத்துல என்ன பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? தமிழை பார்க்க முடியாது, ஆன்மீகத்தை பார்க்க முடியாது. யாரை பார்க்க முடியும்? கொலைகாரன், குற்றவாளி, மொல்லமாரி, முடிச்சவிக்கி இப்படிப்பட்ட ஆளுகளை பார்க்க வேணும். அதனால அவருக்கு பார்க்க பிடிக்கல. ஒரு 7 ஆண்டுகள் அந்த பணியை பார்த்தாரு. அதுக்கப்புறமா இது நம்மளுக்கு ஒத்து வராது, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் பணியை விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் எல்லா சமூகம் சொன்ன மாதிரி இளைஞர்களாக இருக்கீங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அடுத்து என்ன சொல்லுவாங்க, எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி அவருக்கும் திருமணம் நடக்குது. சாரதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை மணக்கிறாரு. மணந்ததுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறமாவும் அந்த மன வாழ்க்கைக்குள்ளே அவரால் போக முடியலை. இல்லறத்துக்குள்ளே போவோமா, துறவரத்துக்குள்ளே போவோமா அப்படின்னு சொல்லி 2 மனநிலையிலும் இருக்கார். ஏன்னா தமிழும் ஆன்மீகமும் அவரை ஒரு நிலைக்குள்ளே செல்ல முடியாமல் தவிக்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓராண்டு திருமணத்துக்கு அப்புறம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி கிட்ட போகிறாரு. போய் எனக்கு துறவரம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. கேட்ட உடனே ரமண மகரிஷி பொறுமையாக பார்த்துட்டு, உனக்கு இது ஒத்து வராது, அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட, அதனால நீ என்ன பண்ணு, நீ இல்லறத்துக்கே போயிருப்பா அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அதுலேயும் அவருக்கு மனசு கேட்கல. அவர் சொன்னதுக்கப்புறமும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் குழந்தை சாமியை போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவர்கிட்ட போய் சொல்கிறார், சாமி நான் எப்படியாவது துறவரம் மேற்கொள்ள. அங்கே வீட்டில் சாரதாமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போதே ஓராண்டுக்கு அப்புறம் இவர் துறவரம் மேற்கொள்றதுக்கு வரார். அப்போது குழந்தை சாமி அந்த சித்தரும் சொல்லிட்டாரு, எப்பா உனக்கு துறவரம் வராது, நீ என்ன பண்ணு,
இல்லறத்துக்குள்ளேயே போய் நல்லறம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே 2 பேர் சொன்னோன்னே நீ என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக அவருடைய குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஆன்மீக குரு வெங்கட்ராமையர் அவரை போய் சந்திக்கிறார். சந்தித்தோன்னே இவங்க 2 பேர் சந்தித்த நிகழ்வையும் சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி ரமண மகிழ்ச்சியை சந்தித்தேன், அதுக்கப்புறம் குழந்தைசாமி சித்தரையும் சந்தித்தேன். 2 பேரும் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு துறவரம் வராது, இல்லறத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு துறவரம் தானே வேணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமே நீ என்ன பண்ணு, இல்லறத்தில் இருந்துக்கிட்டே துறவரத்தை மேற்கொள்ளு, ஆன்மீகத்தை நீ கையெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஆசி வழங்கி அலங்குறாரு. அன்னையிலேருந்து அவர் பார்த்தீங்க, அவர்கிட்ட ஆசிப்பட்டதுலேருந்து உப்பில்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னையா மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருக்குது. சரி, இந்த அளவுக்கு துறவரத்தில் இவர் ஈடுபாடாக இருக்காரு, இவர் எப்படி கவிதை எழுதியிருப்பார், இவருடைய கவித்திறம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிச்சமூர்த்தி ஐயாவை புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம், பிதாமகன் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளவு தூரம் ஆன்மீகம் துறவரம் போனவர் எப்படி இந்த கவித்தரத்துக்குள் வந்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் பாரதியினுடைய கண்ணன் பாட்டை முழுவதுமாக படித்திருக்கிறார். கண்ணன் பாட்டை படித்தவுடன் இவருக்கு தமிழில் இப்படி கூட இலக்கியங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. தமிழில் நாமும் இலக்கியம் படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் பாரதியினுடைய கண்ணன் பாட்டு இலக்கியத்தை படித்த பிறகுதான் இவருக்குள் அந்த எண்ணம் துளிர்விட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா இவருடைய தோற்றம்லாம் பார்த்தா தாடியும் சன்னியாசி மாதிரி இருக்கே, இவர் எங்கேருந்து இந்த தோற்றம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாகூரினுடைய கவிதைகளை படித்திருக்கிறார். அவர் தான் ஏற்கனவே தந்தை பார்த்தீங்கன்னா எல்லா மொழியிலும் வித்தகராக இருந்த மாதிரி பிச்சமூர்த்தி ஐயாவும் பன்மொழி வித்தகராகவே இருந்திருக்கிறார். ஆங்கிலத்திலும் வங்க மொழியிலும் இருந்த தாகூரின் கவிதைகளை படித்து தாகூரின் எழுத்துக்களால் கவரப்பட்டு தோற்றத்தையும் அவரை மாதிரியே மாற்றிக்கிட்டார். அவரை மாதிரியே தாடி வச்சிருப்பார், அவரை மாதிரியே தலையெல்லாம் வழுக்கையாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கெல்லாம் இன்றைக்கி இளைஞர்கள் அப்படின்னு சொன்னால் யாரையாவது ஒருத்தரை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டோன்னா அவரை மாதிரியே நம்மளுடைய நடை உடை பாவனை அத்தனையும் மாற்றிக்கிடுவோம். அன்னைக்கு இருந்த ரோல் மாடல் நம்ம பிச்சமூர்த்தி ஐயாவுக்கு அவர் தான் இருந்திருக்கிறார், தாகூர் ஐயா தான் இருந்திருக்கிறார், எழுதியிருக்கார். இதுக்கப்புறம் எப்படி புதுக்கவிதைக்குள்ள தாக்கம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கவிதையை அந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காரு. எப்போ அப்படின்னா 1935 காலகட்டத்திலேயே எழுதியிருக்காரு. எழுதும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் முதல்ல அவர் எழுதிய புதுக்கவிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிக்கடை நாரணன் அப்படிங்கிற ஒரு புதுக்கவிதையை எழுதியிருக்கார். அந்த காலகட்டத்தில் இளைஞர்கள்கிட்ட இந்த புதுக்கவிதைக்கு வரவேற்பு இருந்துச்சா அப்படின்னா இல்லை. அந்த அளவுக்கு ஊடகங்களும் இல்லை, இந்த எழுத்துக்களுக்கு மதிப்பும் இல்லை. ஆனால் இதையே திரு சு செல்லப்பா ஐயா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எழுத்து இதில் மறுபடியும் பிரசுரம் பண்ணுறாங்க, மறுபிரசுரம் பண்ணும் பொழுது இன்னைக்கு எப்படி இந்தியன் 2 செமப்போடு போட்டுக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி மறுபிரசுரம் வந்தவுடனே இளைஞர்கள்ட்ட ஆகப்பெரும் வெற்றி. எல்லா இளைஞர்களும் எழுத ஆரம்பித்தாங்க, புதுக்கவிதை எழுத ஆரம்பித்தாங்க. புதுக்கவிதை அப்படிங்கிறது படிப்பாளர்களுக்கு மட்டும்தான், கற்றவர்களுக்கு மட்டும்தான் என்ற நிலை மாறி இளைஞர்கள் புதுக்கவிதை எழுதினாங்க. அடிக்கோட்டிட்டு பார்க்கணும், இளைஞர்கள் அந்த புதுக்கவிதையின் ஒரு இயக்கமாகவே தொடங்கி புதுக்கவிதைகள் இந்த வெங்கடராம நாராயணன் இந்த கவிதையை படித்து எழுத ஆரம்பித்தாங்க. எழுத ஆரம்பிக்கும் பொழுது இளைஞர்களின் புதுக்கவிதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கமாகவே இருந்துச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1935-40 அந்த காலகட்டத்தில் இது அந்த ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. என்னடா இது, இளைஞர்கள் இப்படி எழுதுறாங்க, எங்கேருந்து எழுதுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வித்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிச்சமூர்த்தி ஐயாவினுடைய விதையாக இருந்தது. இளைஞர்கள் கிட்ட அந்த விதை விருட்சமாக வளர்ந்து நின்றது. அன்னைக்கு இருந்த இளைஞர்களினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய நிலைப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 7ஆம் அறிவில் சொன்ன மாதிரி சூர்யாவுக்கு எப்படி அந்த ஜீன் இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பிச்சமூர்த்தி ஐயாவினுடைய ஜீன் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதோ ஒரு மூலையில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நம்ம மதுரையில் இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் பேசுகிறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். தமிழின் மீது உள்ள காதல், தமிழ் மொழியினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க முடியும். நாம் அத்துணை பேருமே தமிழினுடைய காதலர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த ஒரு சான்றாக நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்படியெல்லாம் இருக்காரே, இவர் என்னத்தை காதல் கவிதை பெருசாக எழுதியிருப்பார்,
நான் ஏற்கனவே இவர் சொன்னேன், ஆன்மீகத்தின் மீது ஆகச்சிறந்த நாட்டம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி. காதலும் ஆன்மீகமும் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி கவிதையில் புகுத்தியவர் தான் நம்ம பிச்சமூர்த்தி ஐயா. அதற்கு சான்றாக ஒரு கவிதையை நான் சொல்கின்றேன். அதாவது காதல் அப்படிங்கிறது பெற்றுக்கொள்வது மட்டும் அல்ல, அதை கொடுப்பதில்தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறார். எண்ணாத நாள் ஒன்றில் வந்தார் கோடை மழை போல், காற்றாற்று வெள்ளம் போல், வீடெங்கும் குப்பை கூளம், எங்கிலும் கந்தல் துணிகள், முகம் எங்கிலும் வேர்வை, கையெங்கும் சமையல் மனம், எங்கும் இல்லை நெடி, சிறு புகைச்சல், ஒட்டடை, வேலை பார்த்தா நாதர் வந்தார், அசடானேன், கேட்பது அல்ல காதல், தருவதுதான் என்று தரையில் அமர்ந்தார், என்னை காணேன் அப்படின்னு முடிச்சிட்டார். என்ன அப்படின்னா, இந்த இதை ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன்னு, காதலனும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க. பார்த்த உடனே காதலி கேட்குறா, எப்பங்க வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டோன்னே அவர் இன்னைக்கு வர்றேன் நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வர்றேன்னு சொன்ன அன்னைக்கு இவன் வீடெல்லாம் அழகுபடுத்தி இவளும் தன்னையும் அழகுபடுத்திக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்கா, வருவாருன்னு எதிர்பார்த்து. ஆனால் அவர் வர்றேன்னு சொன்ன அன்னைக்கு வரலை. இப்போ இருந்த மாதிரியே தான் அன்னைக்கும் பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தப்போ என்ன சொன்னார், நான் வர்றேன்னு சொல்லாமல் வந்தார். வந்தோன்னே எப்படி இருக்குது, வீடு அலங்கோலமாக கிடக்கு, நம்ம மூஞ்சியெல்லாம் எண்ணெய் வலிச்சிருக்கு, கையெல்லாம் எண்ணெய் வாடை அடிக்குது. அப்படி இயல்பாக பார்க்குறாரு. இயல்பாக பார்த்தாலும் கூட அந்த காதலின் அன்பும் அவர் என்ன செய்ய கொஞ்சம் கூட குறைவில்லை. அவர் பார்த்தது அவளினுடைய அன்பை மட்டும்தான், அவளுடைய புறத்தோற்றத்தை அல்ல. அவரை பார்த்தவுடன் என்னை காணேன்னு தலை சொல்லி முடிச்சிருக்கா. அப்போ என்னை காணேன் அப்படிங்கும் பொழுது அன்பு முழுவதுமாக இருக்கக்கூடிய இடத்தில் நான் காணாமல் போகிறேன், நான் மறைந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை ஆன்மீகத்தோடு இணைக்கும் பொழுது எப்போது நாம் இறைவனை உள்ள காண்றோமோ அப்ப நாம அங்க நான் அப்படிங்கிற ஒன்று இல்லாம போகும், அங்க நான் காணாம போயிடுவேன். இறைவன் நமக்குள்ள வந்துட்டான் அப்படின்னா நம்ம அங்க இல்லாம போயிடுவோம். அதைத்தான் இந்த காதலிலும் சொல்கிறார். அவரை காணும் போது, அவரினுடைய முழுமையான அன்பை காணும் பொழுது நான் காணாமல் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த மாதிரி சித்தாந்தத்தையும் காதலையும் ஒருங்கே சொல்ல முடியும் என்றால் அது நான் பிச்சமூர்த்தி ஐயா அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாராலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு காதலையும் சித்தாந்தத்தையும் ஒருங்கே சொல்லும் பொழுது பிச்சமூர்த்தி ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, காதல் இருந்தா மட்டும்தான் இப்படி இருக்குமா, பிரிவுங்கிற ஒன்று இருந்தா எப்படி இருக்கும், இரண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவு இருக்கு, அந்த பிரிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அழகாக கவிதையில் சொல்லியிருக்கிறார். அதாவது ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களினுடைய மனநிலைப்பாடு எப்படி இருக்கும். அடிக்கிருக்க சென்றால் அன்றோ விடைபெற வேண்டும், போனால் அன்றோ வர வேண்டும், என் உயிர் என்னிடம் இல்லாது இருக்கையில் இருவர் ஏது, வீட்டில் இருந்தும் என்னுடன் வருகிறாய், வெளியே சென்றாலும் உன்னுடன் இருக்கிறேன், கிறுக்கே என்றேன் சினுக்கம் சிரிப்போடே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் உன்னை விட்டு பிரிஞ்சாதானே உன்னை விட்டு போகிறதுக்கு, நான் உனக்குள்ளதானே இருக்கேன், ஈருடல் ஓர் உயிராதானே இருக்கும், ஏன் பிரிவுன்னு நினச்சி நீ ஃபீல் பண்ணுற, வருத்தப்படுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது நம்ம ஜீன்ஸ் படத்தில் சொன்னும்பாது ரெட்டை கிளவி, அதாவது அந்த பாட்டு வரும், ஐஸ்வர்யா ராய் பாடுவாங்க, ரெண்டு பேரும் இருக்கிறோம், அதில் பிரிவு அப்படிங்கிறது ஒரு உயிர் பிரிஞ்சாதானே பிரிவு, உனக்குள்ளதானே நான் இருக்கேன், அப்படி இருக்கும் பொழுது பிரிவுங்கிற ஒன்று எங்கே இருக்குது. இந்த மாதிரியான ஒரு முழுமையான அன்பு யாரால் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு காதலன் காதலிக்கிட்ட காட்ட முடியும், அதை தாண்டி ஒரு பக்தன் இறைவனிடம் காட்ட முடியும். அந்த பிரிவுங்கிற ஒன்று இல்லாத எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவன் இறைவன், நமக்குள்ளும் நிறைஞ்சிருக்கிறான், எதிர்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறான். அப்படி அந்த ஆன்மீகத்தையும் காதலையும் ஒருங்கே சொல்ல முடியும் என்றால் அது பிச்சமூர்த்தி ஐயா அவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம கவிஞர்களை பற்றி சிந்திக்கும் பொழுதும் ஒவ்வொரு கவிஞர்களை பற்றியும் அழகாக புனிதா பாண்டியராஜன் அக்கா சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த பிச்சமூர்த்தி ஐயா அவர்களினுடைய வழியிலிருந்து சற்று வேறுபட்டு நிற்கிறார் என்றுதான் சொல்ல தோன்றுகின்றது. ஏனென்றால் அவர் சிறிது காலம் அறநிலையத்துறையில், இந்து அறநிலையத்துறையில் வேலை பார்த்திருக்கிறார். அதாவது 1936 1959 வரைக்கும் வேலை பார்த்திருக்கிறார். அந்த ஆண்டுகள் அவர் எழுத்துத்துறையில் எதுவுமே எழுதவில்லை. ஸ்ரீரங்கம் கோவிலையும் வேலை பார்த்திருக்கிறார், அங்கே எழுத்தராக இருந்திருக்கிறார், அறநிலையத்துறையில் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான எழுத்துக்களும் எந்த விதமான கவிதைகளும் வரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது முடிச்சு வந்த பிறகு, பணி ஓய்வு பெற்ற பிறகு தான் எழுதியிருக்கார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கும் பொழுது கோயிலுக்குள் அதாவது சமூகத்தால் பிற்படுத்தப்பட்டவங்க கோயிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை ஏன் பிச்சமூர்த்தி ஐயா எதிர்த்து பேசவில்லை, எதிர்த்து ஏன் கருத்துக்கள் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துச்சு. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நேரம் நிறைவடைந்து விட்டதால் சீக்கிரம் முடித்து விடுகிறேன்.
கவிஞர்கள் சில நேரங்களில் தீர்க்கதரிசியாக ஞானியாக இருக்கும் பொழுது மௌனம் சாதிப்பது உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் பிச்சமூர்த்தி ஐயா ஞானியாக இருந்த பட்சத்தினால் சமூகத்தின் சில இன்னல்களை கண்டும் காணாமல் மௌனமாகவே சாதிச்சிருக்கிறார். அது அவர் ரமண மகிழ்ச்சியிடம் பெற்ற ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம். மௌனம் நமக்குள்ள மௌனத்தால் உன்னை தேடு, கண்டிப்பாக உன்னை அறிய முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் சில நேரங்களில் மௌனம் சாதித்திருக்கிறார் என்றுதான் என்ன தோன்றுகின்றது. நாமும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளும் சில நேரங்களில் வார்த்தைகளை விடாமல் மௌனம் சாதிப்பதே சிறந்த விஷயமாக இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதம் இருப்போம். அதே மாதிரி ஒரு நாள் மௌன விரதம் இருந்தால் நமக்கும் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். அதாவது ஒரு மனிதனுக்குள்ள கவிதையும் சரி ஆன்மீகமும் சரி உள்ளே போகும் பொழுது அந்த மனிதனினுடைய சிந்தனை எப்படியாக இருக்கும்? அழகு தெய்வமும் அன்பு தெய்வமும் அகத்துள் அடியெடுத்து செல்லும் கால் கலையுணர்ச்சி பொங்குகின்ற அப்படின்னு சொல்லி சொல்றார். அழகு தெய்வமும் அன்பு தெய்வமும் அகத்துள் அடியெடுத்து செல்லுங்கால் கலையுணர்ச்சி பொங்குகின்றது என்று பிச்சமூர்த்தி ஐயா கவிதையையும் ஆன்மீகமும் தனக்குள் செல்லும் போது தன்னுடைய கலையுணர்ச்சி இப்படிதான் இருந்தது என்று சொல்லி முடிக்கின்றார். அவருடைய மரணம் 1976ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் நாள் சென்னையில் ஒரு மருத்துவமனையில் உடல்நிலை சரியில்லாமல் மறைந்தார். பிறகு 2004ஆம் ஆண்டு அவருடைய புத்தகங்கள் முழுவதுமே சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், கவிதை புத்தகங்களாக இருக்கட்டும், அத்தனையுமே நாட்டுடைமையாக்கப்பட்டது. நிறைய முடித்து விட்டேனுமா? இதுவரைக்கும் என்னுடைய உரையை கேட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நாவினிக்கும் தமிழால் நன்றிகள் கோடி கூறி பிறப்பது ஒருமுறை வாழ்த்தட்டும் இந்த தலைமுறை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு கவிஞரை எடுத்துட்டோன்னா அது ஆரம்பிக்க தான் தெரியும். பேச்சாளர்கள் அப்படியே உள்ளே போயிடுவாங்க உணர்ச்சிகளாக. ஒவ்வொரு கவிஞர்களும் நாம் படிக்கும் பொழுது அப்படியே உள்ளே போயிடும். புத்தகங்கள் என்பது புரட்டுபவை அல்ல, நம்மை புரட்டி போடுபவை. வாசிப்பவர்கள் வாழ்கிறார்கள். மேலிருந்து கீழே படித்தால் நாம் கீழே இருந்து மேலே போகலாம். அப்பேற்பட்டது புத்தகம். அதை கொடுப்பது இந்த கவிஞர்கள் வார்த்தைகள் என்பது அவ்வளவு. நேரம் ஆய்கொண்டே இருந்தாலும் அவர்களை பற்றி முடிப்பதற்கு மனமில்லை செல்வலட்சுமி அவர்களுக்கு. ஆனால் காலத்தின் கட்டாயம் முடிக்க வேண்டிய சூழல். ஒவ்வொரு மாதமும் நம்ம நிறைய இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகளை புது புது கோணங்களில் நம்ம நடத்தலாம். தற்பொழுது செல்வலட்சுமி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பிறந்த நாள் காணும் நமது கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் வைர வரிகளை பற்றி சிந்திப்பதற்காக பேசுவதற்காக அன்பு தம்பி அறிவியல் ஆசிரியர் ராஜா அவர்கள் இதோ வருகிறார். சரியாக 10 நிமிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அடுத்தபடியாக வைரமுத்து ஐயா பற்றி பேசுவதற்காக இந்த மண்ணின் ஒரு கவிஞர் அன்னை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலிருந்து ஒரு கவிஞர் வந்திருக்கிறார். அவர் பேச வேண்டும், நமது வாசகர் சார்பாக இங்கே பேச வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோள் வைத்தார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். அதனால் அன்பு தம்பி சரியாக 10 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே. வானச்சிவப்பழகும் காணக்குழலிசையும் மோனத் அவநிலையும் மூன்றாம் பிறைநிலவும் ஆனமட்டும் இன்பம் அளித்தாலும் முத்தமிழே உந்தன் முன் அத்தனையும் போனதுவே பொய்யனவே என அன்னை தமிழை வணங்கி இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய முத்தமிழ் முற்றமதற்கும் நடுவர் அவர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தினுடைய மேலாளர் அவர்களுக்கும் மற்றும் விழா ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் தமிழால் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். கவிதை என்பது ஒரு கலை. கவிதை என்பது ஒரு கலை. ஒரு கவிஞனானவன் தான் கடந்து வந்த அனுபவங்களுக்கு கற்பனையை கொடுத்து, கலை நயத்தை கொடுத்து, ஒளியை கொடுத்து, உணர்ச்சியை கொடுத்து, எளிமையை கொடுத்து, இனிமையை கொடுத்து அதை ஒரு உயிர் நிறைந்த வரியாக மாற்றுகின்றான். அத்தகைய கவிதையானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கவிமணி தனது வரிகளை சொல்கிறார். உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, வெல்லத் தெளிந்த தமிழில் உண்மை தெளிந்துரைப்பது கவிதை என்கிறார். ஆக அப்படிப்பட்ட கவிதையானது யாப்பிலக்கணத்தோடு வரையறைக்கு உட்பட்டு அமைந்தால் அந்த கவிதையானது மரபு கவிதை என்பர். அதே கவிதையானது
வரையறையோ இலக்கணமோ ஏதுமின்றி இருந்தால் அது புதுக்கவிதை. இப்பேற்பட்ட இந்த புதுக்கவிதைக்கு இப்பேற்பட்ட இந்த புதுக்கவிதைக்கு முன்னோடி யார் என்று பார்த்தால் அங்கு முதலாவதாக இருப்பவர் நமது முண்டாசு கவி பாரதி தான். அவர் தனது வரிகளில் சுவை புதிது, பொருள் புதிது, வனம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவகவிதை, எந்நாளும் அழியா மகா கவிதை என்கிறார் புதுக்கவிதை பற்றி. எந்நாளும் அழியாத மகா கவிதை. இப்படி புதுக்கவிதையை புனைந்த கவிஞர்களை 3 பிரிவுகளாக பிரித்தனர். மணிக்கொடி காலத்தை சார்ந்தவர்கள், எழுத்து காலத்தை சார்ந்தவர்கள், அடுத்ததாக வானம்பாடி இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று. இந்த வானம்பாடி இயக்கத்தை சார்ந்த புதுக்கவிதையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி மரபு கவிதையும் புதுக்கவிதை என 2ஐயும் படைத்து தனது கவிதைகளில் புது கருத்துக்களை புகுத்தி கவிதை படைப்பதில் முதல் இடத்தில் இருந்தவர். இந்த கருப்பு மனிதருக்குள்ளே இத்துணை நெருப்பு பிளம்புகளா, இவன் கற்பனை ஊற்றுக்குள்ளே இத்துணை பனிமடைகளா, இவன் இதயப்பைக்குள் தான் எத்தனை கற்பப்பைகள், இவன் மூளைக்குள்ளே தான் எத்தனை விருட்சங்களுக்கான விதைகள் என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞரால் பாராட்டப்பட்ட கவிஞர் தான் வைரமுத்து. அவரின் பிறந்தநாள் அன்று அவரை பற்றி பேசிட வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி உரையை துவங்குகின்றேன். வைரமுத்து படைப்புகளில் இல்லாதது என்று ஏதுமே இல்லை என்று சொல்லலாம். வைரமுத்து மொழியை பற்றி கூறியிருக்கின்றார், கலையை பற்றி கூறியிருக்கின்றார், சமூகத்தை பற்றி கூறியிருக்கின்றார், பண்பாட்டை பற்றி கூறியிருக்கின்றார், மனித விழுமியங்களை பற்றி கூறியிருக்கின்றார், அறிவியலை பற்றி கூறியிருக்கின்றார் என்று அவர் கால்பதிக்காத இடமே ஏதுமே இல்லை என்றே கூறலாம். இவருடைய புதுக்கவிதைகள் ஏனையோருடைய புதுக்கவிதைகளை விட தனித்தன்மை வாய்ந்தது. மரபில் முளைத்த ஒரு கவிஞனானவன் இன்று புதுமை கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வெளிச்சமாக வளர்ந்திருக்கிறார் என்றால் அதை நம்மால் மறுக்க முடியாது. உதாரணமாக கவிஞர் ஒரு முறை நயாகரா நீர்வீழ்ச்சியை சுற்றி பார்க்க போகின்றார். நம்மள என்ன நினைப்போம், ஒரு அருவிக்கு போயிருந்தோமா, அருவியை பார்த்தோமா, ஆனந்தம் அடைந்தோமா என்று வந்து விடுவோம். ஆனால் கவிஞர் அப்படி அல்ல, அருவியை பார்க்கின்றார், அதனுடைய அந்த அருவியினுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்று தனது வரிகளை எடுக்கின்றார். வாருங்கள். ஓ நயாகரா, ஓ நயாகரா, இதென்னடா இது, இது என்னடா இது, அந்த பாறை முகடுகளில் தண்ணீரை துவைத்து காய போட்டது யார் என்று கூறுகின்றார். இது வல்ல புதுமை. அந்த பாறை முகடுகளில் விழக்கூடிய தண்ணீரை துணியென கருதி அதற்கு ஒரு உவமை கொடுத்திருக்கிறார் என்றால் இது புதுமை இல்லையா? மற்றொரு வரியில் மலையை பற்றி பேச நினைத்த கவிஞர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தண்ணீர் பாலம் பாருங்கள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் தண்ணீர் பாலம் பாருங்கள், மலை 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 மண்ணில் அதிசயம் மலை என்றார். இது புதுமை இல்லையா? கீழே விழக்கூடிய மலைதானே என்று எண்ணிவிடாமல் அதிலும் தனது புதுமையை புகுத்த வேண்டும் என்று புதுமையை புகுத்தவர் நமது கவிஞர். அடுத்ததாக கடலை பற்றி பாடாத கவிஞர்களே இல்லை என்று சொல்லலாம். கடலை பற்றி பாடாத கவிஞர்களே இல்லை. நமது கவிஞர் கடலினுடைய அலைகளை பற்றி பாட வேண்டும் என்று எண்ணுகின்றார். உடனே தனது வரிகளை எடுக்கின்றார். அலைகளே அலைகளே, நீர்மேல் ஆடும் தண்ணீர் மலைகளே, கடலின் மந்திர கைகளே, விந்தை புரிந்து வீசும் காற்று, விந்தை புரிந்து வீசும் காற்று, நித்தம் திரிக்கும் நீர் கயிறுகளே, சொர்க்க படுக்கையில் சுருட்டிய பாய்களே என்கிறார். இவ்வாறு அலைகளை மலைகளாகவும் கயிறுகளாகவும் கைகளாகவும் சுருட்டி வைத்த பாய்களாகவும் என்று சொல்லிக்கொண்டு போகக்கூடிய கவிதையானது ஒரு கட்டத்தில் கருப்பு கடலானது காசநோயினால் இருமி துப்பிய எச்சில் மலைகள் என்கிறார். இது புதுமை இல்லையா? மற்றொரு இடத்தில் திருமணமாகாமல் காலமெல்லாம் காத்திருக்கக்கூடிய ஒரு முதிர்கண்ணீருடைய நிலையை, வருத்தத்தை காட்ட வேண்டும் என்று எண்ணக்கூடிய கவிஞர் அல்லிப்பூ தாமரப்பூ ஆயிரம்பூ பூத்தாலும், அல்லிப்பூ தாமரப்பூ ஆயிரம்பூ பூத்தாலும் கல்யாண பூவெனக்கு காலமெல்லாம் பூக்களையே என்று சொல்கின்றார். இது வல்ல புதுமை அல்லவா என்று வருத்தப்படுகின்றார். கோபத்தை கூட தனக்குள் எரிமலையாய் எழும்பக்கூடிய கோபத்தை கூட தனது கவிதைகளில் அழகாக காட்டக்கூடியவர் நமது கவிஞர்.
ஒரு கிழிந்த ஒட்டு போட்ட பாவாடை அணிந்த சகோதரி, கிராமத்து சகோதரியினுடைய வறுமை நிலையை தனது வரிகளில் வழியின்றி காட்ட எண்ணிய கவிஞர் உடனே எழுதுகின்றார், என் கிராமத்து சகோதரி, என் கிராமத்து சகோதரி ஒரு கிழிந்த பாவாடைக்காரி கேட்கின்றாள், ஒரு கிழிந்த பாவாடைக்காரி கேட்கின்றாள், இந்த வானம் ஏன் என்னைப் போல் ஒட்டு போட்ட ஆடை உடுத்துகிறது என்றார். இது புதுமை இல்லையா? வெண்ணிற மேகத்தை பாவாடையில் உள்ள ஒட்டுடன் ஒப்பிட்டு கூறுகிறார் என்றால் இது புதுமை இல்லையா? புது கவிதை அது திறந்து வைத்த அனைத்து கதவுகளையும் முழுமையாக பயன்படுத்தியவர் நமது வைரமுத்து தான். இலையுதிர் காலம் அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு மரத்துலேருந்து இலையெல்லாம் கீழே விழுகுது, அவ்வளோதான், ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை கூட இதில் புதுமையை புகுத்த வேண்டும் என்று எண்ணிய நமது கவிஞர் ஆண்டுக்கொரு முறை வந்து போபவள் காலண்டரின் அத்துணை தாள்களையும் கிழித்து கீழே ஓடுகிறார் என்றார். இது புதுமை இல்லையா? மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு அறிவியல் சிந்தனைகள் என்பது மிக முக்கியம். இன்று நாம் செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலத்தை அனுப்பி அங்கே உயிர்கள் இருக்கின்றனவா இல்லையா என்று ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நமது கவிஞரோ இதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே காதலையும் அறிவியலையும் புகுத்தி ஒரு ஆராய்ச்சியை செய்து விட்டார் என்றால் பாருங்கள். தனது ஒரு பாடலில் செவ்வாயில் சீவராசி உண்டா என்றே அடி தினந்தோறும் விஞ்ஞானம் தேடல் கொள்ளும், உன் செவ்வாயில் உள்ளதடி எனது ஜீவன், அது தெரியாமல் விஞ்ஞானம் எதனை வெல்லும் என்கிறார். இது புதுமை இல்லையா? மற்றொரு இடத்தில் மனித உடலினுடைய விந்தையை அடையாளம் காட்ட நினைக்கக்கூடிய கவிஞர், உனது கொழுப்பில் 7 சோப்புகள் செய்யலாம், உனது கரியில் 9000 பென்சில்கள் செய்யலாம், உனக்குள் இருக்கக்கூடிய இரும்பில் ஒரே ஒரு ஆணி செய்யலாம் என்று உடம்பில் இருக்கக்கூடிய தாதுக்கள் அனைத்தையும் பட்டியலிடுகிறார் என்றால் அவர் கவிதையில் புதுமை புகுத்தவில்லையா? சமீபத்திய செய்திகளில் மனித தலைகளை மாற்றி வைக்கக்கூடிய ரோபோக்களை பற்றிய செய்திகள் வந்து போகிக் கொண்டு இருக்கின்றன. இது எப்படி நமது கவிஞருக்கு முதலிலே தெரியுமே என்று தெரியவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பே இதை பற்றி ஒரு அறிவியனுடைய அசுர வளர்ச்சி பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார். அடுத்த நூற்றாண்டில் அந்தி நேரத்தில் மூளையை தவிர எல்லாம் செயற்கையாய் கிடைக்கும். ஆண்டுக்கொரு முறை முகம் மாற்றலாம், எண்களிட்ட இதயம் கிடைக்கும். கணவனுக்கு மனைவி செவ்வாயிலிருந்து செலவுக்கு அனுப்புவாள் என்கிறார். இது புதுமை அல்லையா? காலத்துக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வதுதான் புதுமை. காவிய காலத்தில் காதலியை பொன்னங்கொடி என்பார், போதலரும் பூவன்பார், மின்னல் மிடைந்த இடையென்பார் என்றான் கவிஞன். அதே சிற்றிலேக்க காலத்தில் தூக்கி நிறுத்தி வைத்த கொண்டையால், மனம் துள்ளி ஆடும் விழி கெண்டையால், நெஞ்சை தாக்கி மறுநொடியில் தவிடு பொடியாக்கும் சண்டையால் வெள்ளி தண்டையால் என்றான் கவிஞன். ஆனால் இன்னைக்கு அப்படியா? நம்ம நடுவர் வரையில சொன்னாங்க, மதுரை அப்படின்னா ஒரே டிராஃபிக், சரியா, ஒரு புகையா போகுது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படின்னா ஒரு கவிஞனானவன் தனது காதலிக்கு இந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு கவிதை எழுத வேண்டும். சரி, அதற்கு நம்ம கவிஞர் எழுதியிருக்கிற பாருங்கள். ஏப்ரல் சூரியன், டீசல் புகை, பேருந்து நெரிசல், அலுவலக எரிச்சல், இவை எதிலும் வாடாமல் பத்திரமாய் வைத்திருக்கின்றேன், உனக்கு தெரியாமல் உதிர்ந்த, யாருக்கும் தெரியாமல் நான் கவர்ந்த உன் கருங்கூந்தல் சிறுபூவை என்கிறார். இது புதுமை அல்லவா? இப்படியே கூறிக்கொண்டே போகலாம். 1972 வைகறை மேகங்களாக தொடங்கிய பயணத்தில் 39 கவிதை தொகுதிகள், 7500க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் என்று அன்னாரின் எழுதிய வரிகளில் எத்தனையோ புதுமை. இன்றைய புதுமை நாளைய மரபு. விஞ்ஞானமாயினும் கலையாயினும் கவிதையாயினும் அனைத்திற்கும் பரிணாமம் என்பது உண்டு. ஒன்றிலிருந்து மற்றொன்று என்றே நடக்கும் என்று மரபு. இறுதியாக வெண்பாவை நல்ல விருத்தத்தை ஏற்ற தமிழ், என்பாவை மட்டுமென்ன ஏற்காதா என் தோழா, போதை தரவன்று புதிய விடியலுக்கு பாதையிட வல்லதே பாட்டு என்ற கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் வரியினாலேயே புதிய விடியலுக்கான பாதையிடக்கூடிய வரிகள் அத்துணையுமே கவிதைகள் என்று கூறி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. ரத்தின சுருக்கமாக நடுவரின் அன்பு கட்டளையை ஏற்று மிக சிறப்பாக வாழும் கவிஞர் கவிப்பேரரசு அவர்களை பற்றி மிக தெள்ளத்தெளிவாக இங்கே எடுத்துரைக்கிறார்.
ஒரு அறிவியல் ஆசிரியராக இருந்து கொண்டு தமிழை எவ்வளவு சிறப்பாக இங்கே பேசியிருக்கிறார் என்றால் நாமெல்லாம் யோசிக்க வேண்டும். தமிழ் மீது அவ்வளவு காதல் இருந்தால் மட்டுமே இந்த அளவு பேச முடியும். ஒவ்வொருவரும் இங்கே வந்திருக்கும் ஒவ்வொருவரும் தமிழ் இலக்கியத்தின் மீது காதல் கொண்டவராக இருக்கிறீர்கள் என்பதால் தான் இவ்வளவு நேரம் பொறுமையோடு தமிழை ரசித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது பெருமை கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. அன்பு தம்பி ராசா அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது நமது மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் கவிஞர் அன்பு சகோதரர் திரு சம்பத்குமார் அவர்களை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களை பிறந்தநாள் பரிசாக அவருடைய வைர வரிகளை இங்கே வழங்க இருக்கிறார். அன்பு தம்பி அவர்களுக்கு அன்பு கட்டளை சரியாக 10 நிமிடம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தென் திசை சூரியனாம் இந்திய திருநாட்டியை திரும்ப வைக்க முத்தமிழ் கலைஞர் நூற்றாண்டு கழகத்திலே இந்த அரங்கத்திலே அவையோர் அனைவருக்கும் மூத்தோர் அனைவருக்கும் என்னை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வைரமுத்து பெயர்களிலே மட்டுமல்ல சொற்களிலும் வைரத்தையும் முத்தையும் சேர்த்து வைத்திருக்கும் மாமனிதன். காதலர்களுக்கும் சரி, கவிஞர்களுக்கும் சரி, கடந்து போகும் நடைபாதை பயணிகளுக்கும் சரி, கடவுளுக்கும் சரி, நித்தம் கவிதை பாடி இன்றும் பாடிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய துணைவியாரும் கவிஞர், புதல்வரும் கவிஞர், மறக்க முடியாத கவிஞர். காலத்தால் மட்டுமல்ல, கவிய உலகினால். பெரியகுளத்தின் அருகிலே ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்திருந்தாலும் இன்று பெரிய மனதுக்காரர்களின் மனதில் புகுந்தவன். அவரால் வளர்க்கப்பட்ட கவிஞர்களை விட வளர்ந்த கவிஞர்கள் உதிரி பூக்களாய் ஏராளம் உண்டு உலகினிலே. அவர்களை சிறிய உங்களுடன் அனுமதியோடு நினைவு கூறுகிறேன். மன அமைதிக்காக நாம் ஆலயம் சென்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா காலத்திலே மன அமைதி எங்கும் இல்லை. ஆண்டவனை இல்லத்தில் தேடினோம். தற்பொழுது மன அமைதியை விட சில மகிழ்ச்சிகளுக்காக சுற்றுலாவாக செல்கிறோம் ஆன்மீகத்தை தேடி. விடுமுறை நாட்களில் மட்டும் விடை காண முடியாத ஆண்டவனை தேடி பக்தர்கள் கூட்டம் ஆலயங்களில். இன்றைய நிலை மறக்க முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. சிறிது அனுபவத்துடன் அமைதிக்காக சென்ற நாம் இன்று ஆர்ப்பாட்டமாய் செல்கிறோம். ஆலயங்கள் ஆரவார கூட்டமாகிவிட்டது. குழந்தைகளின் விளையாட்டுகளோடு அன்றாடம் தவிக்கும் மக்கள் ஆண்டவனை காட்டும் அர்ச்சகரை மட்டும் சுவாமியாக்கி வணங்குகிறார். தட்டில் காணிக்கை போட்டுவிட்டு தவறாமல் நட்சத்திரங்களை கூறுகிறார். இது ஒரு பொன்மாலை பொழுதுதான். வைரமுத்து அவர்கள் சொன்னதை போல விடியாத இரவொன்றும் இல்லை, துடியாத துயரொன்றும் இல்லை, வடியாத வெள்ளம் ஒன்றும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்றும் எதுவும் இல்லை. ஐம்பூதங்களும் நமது உடலில் அடங்கியிருந்தாலும் அயர்ந்து செல்கிறான் நம் மானிடன். சில நேரங்களில் மட்டும் பார்வையில் நெருப்பை கொள், முகத்தில் துணிவை கொள், ஆசைகளில் ஒழுக்கம் கொள், உன்னை புகழ்வோர் மீது சந்தேகம் கொள், வார்த்தையில் உண்மையை கொள்ள உன் பாதுகாப்பு உன் கையில் என மனதில் கொள். சில வைர வரிகள். மனிதா, சிகரங்களை நோக்கி நீ செல்ல வேண்டும் என்றால் வைரமுத்தின் வைர வரிகளை சில படித்துச் செல். மனிதா, உனக்கு முன்னால் இருந்து மறைந்த எல்லா மனிதர்களையும் இந்த நூற்றாண்டில் வென்றுவிட்டாய். உத்தரவு போட்டவுடன் உணவு உன் தட்டில் வந்து விழுகிறது, உன் வீட்டில் கதவை தட்டி. உன் அறிவாலும் அறிவியலாலும் தூரத்தையும் நேரத்தையும் சுருக்கிவிட்டாய்.
இனி அடுத்த நூற்றாண்டில் என்ன தரப்போகிறாய்? ஒன்றுமில்லை. உன்னால் முடிந்தளவு மரத்தை நடு, மனத்தை நடு. எத்தனை இனங்கள் வாழும், எம்மினமும் சேர்ந்து வாழட்டும். மரத்தை நடு, மனத்தை நடு. வைரமுத்துவின் வைர வரிகளோடு நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக நமது வாசகரும் அன்னை மீனாட்சியம்மன் திருக்கோவிலின் கவிஞருமான சம்பத்குமார் அவர்கள் கவிப்பேரரசு பிறந்தநாள் பரிசாக கவி வரிகளை வடித்தமைக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம 4 கவிஞர்கள், அதாவது நிறைய கவிஞர்களே பார்த்தோம். மரபு கவிஞர்கள் மாறி புது கவிஞர்கள் நம்மிடையே என்னென்ன அந்த கருத்துக்கள் சிந்தனைகளை தூண்டிவிட்டன என்பதை தெள்ளத் தெளிவாக அனைவரும் இங்கே பேசியதை நாம் உள்வாங்கி கொண்டோம். உள்வாங்கியதோடு மட்டுமல்லாது மேத்தா அவர்களின் கவிதை வரிகள், அடுத்து பிச்சமூர்த்தின்னு ஏளனமாக நடிச்சிடாதீங்க பேரை வச்சு, அவர் பிச்சமூர்த்தியில் எவ்வளவு பொக்கிஷம் இருக்கிறது என்பதை பாருங்கள் என்று அவருடைய வைர வரிகள், அடுத்தபடியாக புதுமை பித்தன் அவர்களின் வைர வரிகள், இன்று பிறந்தநாள் காணும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் வைர வரிகள் அத்தனையும் நமது முற்றமிழ் முத்தமான முற்றமிழ் முற்றத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் வரிசைக்கிரமாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. நாம் ஒவ்வொருவரும் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டுள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கவிஞர்களின் புத்தகங்களை அன்றாடம் வந்து வாசிக்க வேண்டும். வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் சுவாசிக்க வேண்டும். கவிஞர்கள் எழுத்தாளர்களின் வரிகளை நாம் சுவாசித்தால் நமக்கு எந்தவித நோய் நொடியும் வராது. எந்த நோயாக இருந்தாலும் பறந்து போய்விடும். தமிழை படிப்பவர்களுக்கு, மற்ற மொழிகளை விட தமிழ் மொழியை படிப்பவர்களுக்கு நான் வந்து தெள்ளத் தெளிவாக இருக்கும். உடல் மிக சிறப்பாக இயங்கும். நாளமில்லா சிறப்பிகள் அத்தனையும் நன்றாக இயங்கும். தமிழ் முற்றத்தில் அத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன. இங்கே அழகாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள் நமது பார்வைக்காக. அனைவரும் அதை நாள்தோறும் விடுமுறை நாள்களும் சரி, இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. வரலாற்றில் இது எப்படி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்கிறதோ அதே போல இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்றென்றைக்கும் பாரம்பரிய சின்னமாக, மதுரையின் அடையாளமாக இன்று இருந்து கொண்டு இருக்கிறது. என்றைக்கும் போற்றப்பட வேண்டியது. நாம் அனைவரும் அதை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும். இதே போன்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு மாதந்தோறும் இலக்கிய நிகழ்வுகள், ஒவ்வொரு கவிஞர்களை பற்றி, எழுத்தாளர்களை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்போம். ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் ஏற்பாடு செய்தவர்கள் பெருசா இல்லை பேச்சாளர்கள் பெருசா என்று கேட்டால் நிச்சயமாக இவர்களையும் தாண்டி தமிழ் சுவைஞர் பெருமக்களாகிய உங்களால் மட்டுமே இந்த நிகழ்ச்சி, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவரும் நிறைய நம்ம இந்த நூலகத்திற்கு வந்து பயன்பெற வேண்டும், பயன்பெற்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களது நிகழ்வை இத்தோடு நேரத்தின் அருமை கருதி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அதைவிட இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நிர்வாகத்தார், கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நிர்வாகத்தார், இந்த பள்ளி கல்வித்துறை இயக்ககம், தமிழ்நாடு அரசு சார்பாக இந்த நூலகத்தை கட்டி நமக்கெல்லாம் பயனறச் செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், அத்தனை பேர்களுக்கும், ரசிக பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், நிர்வாகத்தார் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அனைவரும் சார்பாக, எங்களது பேச்சாளர் சார்பாக நன்றியை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வானுக்கு நிலவழகு, மலருக்கு மனம் அழகு, நீருக்கு மீன் அழகு, மனிதருக்கு நன்றி பாராட்டுவது நிச்சயம் அழகுதான். அந்த வகையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நடைபெற்ற முத்தமிழ் முற்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்குள் புதுமை புகுத்திய புது கவிஞர்கள், முனைவர்கள், எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட வாசகர்கள் அனைவருக்கும் எங்களது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம்.